இந்த சபையில என்ன நோக்கத்துக்காக என்னை கொண்டு வந்திருக்கிறீங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க என்று தேவ சமூகத்தில் ஜெபித்த போது கர்த்தர் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தின் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து சவுலை ஆண்டவர் சந்தித்த விதத்தை எனக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. என் நாமம் மகிமைக்கு ஏதுவாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் என்று கர்த்தர் திருவுளம் பற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்திலிருந்து சில சவுல்களை கர்த்தருடைய நாமம் மகிமைக்கு ஏதுவாய் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்களாக கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. அது எப்படி நடக்கும் தெரியுமா? சடுதியிலே வானத்திலிருந்து ஒளி பிரகாசிக்கும். சடுதியிலே கர்த்தர் செய்கிற காரியம், கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள், கர்த்தருடைய ரட்சிப்பு சடுதியில் வெளிப்படும். அதை ஒருவர் தடுக்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து துதிப்பதை தவிர வேற எதையும் நம்ம செய்யக்கூடாது. எல்லாரும் நம்முடைய சகோதர சகோதரிகள். அல்லேலூயா. அவர்களுக்காக அறியாமல் செய்கிற காரியங்களுக்காக மனதார அவர்களை மன்னித்து நாம் ஜெபிக்கிற போது நிச்சயமாய் கர்த்தர் பராக்கிரமமான காரியங்களை தேசத்தின் நடுவே செய்து கர்த்தர் சபையை மேன்மைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் அந்த இடத்துல தோவாளிலே ஊழியத்துக்காய் போன முதல் நாட்களிலே ஒரு வீட்டில் வாடகைக்கு உட்கார்ந்துருந்தோம். வீட்டு வாடகைன்னு கூட தரமாட்டாங்க. ஏன்னா சுற்றி தேவனை அறியாத பிள்ளைகள் இருக்கிறபடினால நாங்கள் கிறிஸ்தவர்கள் தெரிஞ்ச எங்களுக்கு வீடை வாடகைக்கு தந்திருக்க மாட்டாங்க. தெரியாததுனால தந்துட்டாங்க. தந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு நானும் பாஸ்டர் மட்டும்தான் நைட்டு உட்காந்து குடும்ப ஜெபம் பண்ணுவோம். நம்ம எப்படினாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. நைட்டு உட்காந்து குடும்ப ஜெபம் பண்றதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க கிறிஸ்தவர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. நாங்கள் தெருவில் இறங்கி நடந்தா கூட தீட்டுப்பட்டுரும் அப்படின்னு கதப்படான்னு சாத்திட்டு உள்ள ஓடி போயிடுவாங்க. தெருவில் கூட நடக்க விட மாட்டாங்க. எங்களை யாராவது பார்த்தா, எனக்கு எல்லாரையும் பார்த்தா கொஞ்சம் பேசணும், நல்லா இருக்கிறீங்களாக்கா அப்படிலாம் சிரிச்சிருவேன், பேசுவேன். ஆனால் யாராவது எதிரே வந்தா கூட படான்னு உள்ள ஓடி போயிடுவாங்க. ஏன்னா எங்களை பார்த்தாலே தீட்டுப்பட்டுரும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் கர்த்தர்களை ஊழியத்துக்கு அழைத்து சென்றார். அந்த தோவாளி ஜங்ஷன்ல ஒரு பெரிய கம்பமே நாட்டி வச்சிருந்தாங்க. எதுக்குன்னா யாராவது கிறிஸ்தவங்களா பைபிள் வச்சுட்டு வெள்ளை சாரி கட்ட வேண்டாம், கலர் சாரி கட்டிட்டு பைபிள் கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த கம்பத்துல கட்டி வச்சு அடிப்பாங்க. அதுக்கு தான் அதை கட்டி வச்சிருந்தாங்க, அந்த நாட்டி வச்சிருந்தாங்க. அவ்வளவு தூரமாய் பாடுகள் நிறைந்த அந்த இடத்துல தான் கர்த்தர் தெளிவான தரிசனத்தின்படி கர்த்தர்களை ஊழியத்துக்கு அழைத்து சென்றார். அல்லேலூயா. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க சுமார் 100க்கும் அதிகமான வாலிபர்கள். ஒரு சின்ன அறை தான். நானும் பாஸ்டர் நடுவில் உட்கார்ந்துருக்கிறோம். திருமணம் முடிந்து ஒரு 2-2.5 மாதங்கள் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 50வது நாளில் ஊழியத்துக்கு போயிட்டோம். திருமணம் முடிந்து 50வது நாளில் கர்த்தர் தெளிவாய் தரிசனம் தந்தார். தோவாளைக்கு போய் ஊழியத்து. தோவாளை எங்க இருக்கு, எப்படி இருக்கு, எதுவும் தெரியாது. எங்க சொந்த ஊர் இங்க தான், இடைக்கோடு பக்கம். அதாவது அருமையான பாஸ்டர்மாவுடைய ஊர் பக்கம் மேல்பாலை இளஞ்சரை அந்த அஞ்சால்மூடு பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதான் எங்களுடைய சொந்த ஊர். அங்கிருந்து ஊழியத்துக்காக கர்த்தர் கிருபையினால் அழைக்கப்பட்டு தோவாளை பகுதிக்கு போனோம். அங்க போன பயங்கர பிரச்சனை. இரவானா மின்சார லைனை கட் பண்ணி விட்டுருவாங்க. கொசுன்னா அவ்வளவு கொசு தொல்லையா இருக்கும். மின்சார லைனை கட் பண்ணி விட்டுருவாங்க. நைட்டு ஃபுல்லா தூங்க முடியாது. திடீர்னு வந்து ஜன்னல் கதவை கல்லால் அடிச்சு நொறுக்கிடுவாங்க. எழும்பி பார்த்தோன்னே பெரிய பெரிய பட்டாசை கொளுத்தி போட்டுட்டு ஓடிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. ஆனா அந்த பிரச்சனையின் நேரத்துல தான் ஆவியானவர் சொன்னார், ஆராதனை தொடங்குங்கள் என்று. மனிதனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதே உத்தமம். கர்த்தர் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறாரோ, கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதே வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற போது நிச்சயம் அவர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. நாட்கள் ஆராதனை துவங்க சொன்ன உடனே ஆராதனை ஆரம்பித்தோம். ஆராதனை என்ன யாரெல்லாம் தெரியுமா? ஆராதனைக்கு நானும் பாஸ்டர் மட்டும்தான். விசுவாசினாலும் பாஸ்டர்னாலும் ஊழியக்காரனாலும் ஊழியக்காரினாலும் நானும் பாஸ்டர் மட்டும்தான். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவாங்க, நான் அல்லேலூயா சொல்லுவேன், பாட்டு பாடுவேன், பாஸ்டர் ஆமேன்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான். இப்படிதான் உட்கார்ந்து ஆராதனை ஆரம்பிச்சோம் ஒரு சின்ன அறைக்குள்ள. ஏன்னா சத்தம் வெளியே கேட்கக்கூடாது. சத்தம் கேட்டுனா அவ்வளவுதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரே ஒரு சகோதரி, இந்து சகோதரி முத்துலட்சுமி அவங்க பேரு, உங்க வீட்டில் பயங்கர பிரச்சனையினால ராத்திரி 11 மணிக்கு அப்புறம் பின் வாசல் வெளியே மெதுவா வருவாங்க. இப்படி எனக்காக பிரார்த்தனை பண்ணுவீங்களா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்படி அந்த ஒரு சகோதரி ராத்திரி 11 மணிக்கு அப்புறம் 3 பேருமா கதவை பூட்டிட்டு உட்காந்து மெதுவா ஜெபம் பண்ணுவோம். அப்படி 3 பேருமாக ஆரம்பித்த ஆராதனை இந்த நாட்களே தோவாளையிலே பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பல இடங்களிலிருந்து கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கிற மகாபிரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே உருவாக்கி தந்திருக்கிறார். அல்லேலூயா. எங்க பாடு இருக்கிறதோ, எங்க உபத்திரவம் இருக்கிறதோ, எங்க நெருக்கம் இருக்கிறதோ அங்கதான் ஒரு விடுதலை ஆரம்பிக்கும். நெருக்கப்படுகிற இடத்துல தான் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ண அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பாடுகள் மத்தியிலையும் எவ்வளவோ நெருக்கங்கள்
பாருங்கள், அந்த ஊர் தலைவர் சொன்னாரு, சவால் விட்டாரு, எங்களை பார்த்து சவால் விட்டாரு, வருகிற தீபாவளிக்குள்ள உங்களை கொன்றுவோம், இல்லைன்னா குண்டு போட்டுருவோம்னு சொன்னாரு. இல்லைன்னு பேரை மாற்றிருங்க அப்படின்னு ஊர் மக்கள்கிட்ட சவால் விட்டார். எங்களுக்கு தெரியாது, இவ சவால் விட்ட விஷயமெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஊர்ல என் பேரை இல்லைன்னா மாற்றிருங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. நாங்க தொடர்ந்து தேவ சமூகத்துல அப்படியே ராத்திரி முழுவதும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு நடந்த விஷயம் என்ன தெரியுமா? அந்த தீபாவளி அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளதாக நடந்த விஷயம் 99வது வருடம், 1999வது வருடம், 98வது வருடம் செப்டம்பர் மாதம் எங்களுக்கு திருமணம் முடிந்தது. அக்டோபர் மாதம் தோவாளையில ஊழியத்துக்கு கடந்து போனோம். ஒரு வருடம் பாட்டுகள், திந்தனைகள், பிரச்சனைகள், அவமானங்கள், ஒவ்வொரு நாளும் வேதனைக்கு மேல வேதனை, சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையை அனுபவித்தோம். எங்களை வேடிக்கை பார்க்க தான் சுற்றி அநேகர் நிற்பாங்களே தவிர ஒரு நபர் வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லாத சூழ்நிலை. மனித ஆதரவென்று ஒரு நபர் கூட எங்களுக்கு கிடையாது. கர்த்தரே எங்களுக்கு ஆதரவாக இருந்தார். அவர் மட்டும் எங்களை தாங்காம இருந்திருந்தா, அவர் மட்டும் அன்னைக்கு எங்களை ஏந்தாம இருந்திருந்தா இன்னைக்கு நாங்கள் உயிரோடு உங்க முன்னாடி நின்று இருக்க முடிஞ்சிருக்காது. தேவ திட்டம் பெருசா இருக்கிறபடினால ஒரு மனுஷனுடைய கைகளுக்கு நம்மை ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். தேவ பிள்ளைகள் ஒருபோதும் சோர்ந்து போக கூடாது. உறுதியாய் கர்த்தருக்காய் நிற்கிற போது நமக்காய் எழுந்தருளுகிற ஒரு தெய்வம் உண்டு. நமக்கு அனுகூலமாய் நமக்கு துணையாய் நிற்கிற பராக்கிரமசாலியாகிய தெய்வம் நமக்கு உண்டு. அவர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். நமக்கு ஒரு பர்வதம் உண்டு, நமக்கு ஒரு பர்வதம் உண்டு, நமக்காய் பார்த்து கொள்ளப்படுகிற ஒரு பர்வதம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு பாடுகள் மத்தியிலும் கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளதாக அந்த ஊர் தலைவர் தானே வந்து எங்களை பார்த்து திடீர்னு உள்ள வரலாமா சார் அப்படின்னு கேட்டாரு. தாராளமா உள்ள வாங்க. நான் எங்க என்ன நினைச்சோம் தெரியுமா? கூட ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு தான் உள்ள வர போகிறார் அப்படின்னு நினைச்சோம். உள்ள வந்து படான்னு முழங்கால் படிட்டு, அப்படி முழங்கால் படி போட உங்களுக்கு தெரியாது பார்த்தீங்களா, அப்படி காலோடு அப்படி கீழே விழுந்துட்டாரு. படுத்தது மாதிரி அப்படி விழுந்து காலை பிடிச்சிட்டு சொன்னாரு, நீங்க கும்பிடுகிற தெய்வம் தான் பெரிய தெய்வம், இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செய்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க, எனக்காக உங்க தெய்வத்திட்ட சொல்லுங்க. கொஞ்சம் எனக்கு சமாதானம் இல்லாம வந்துட்டேன். என்னைக்கு உங்களை குண்டு வச்சு கொல்லுவேன்னு சொன்னனோ அன்னைக்கு சமாதானம் போயிட்டு என்னால தூங்க முடியல. ஏதோ என்ன துரத்திட்டே இருக்கு, எனக்கு ஒரு மரண பயமா இருக்குன்னு அப்படியே கால் கீழே வந்து அப்படியே விழுந்துட்டாரு. தூக்கி எடுத்து பாஸ்டர் மார்போடு அணைச்சிட்டு ஜெபம் பண்ணினாரு. கர்த்தர் கிருபையினால அந்த மனுஷனை ஆண்டவர் சந்தித்தார். அல்லேலூயா. அவருக்கு விரோதமாக ஒருவருமே எதிர்க்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா சொல்றேன், இந்த ராத்திரியிலே சில சவுல்களை ஆண்டவர் சந்திப்பாராக. சில சவுலை கர்த்தர் சந்தித்து பவுலாக மாற்றி கர்த்தருக்காக வல்லமையா இருக்கிற பராக்கிரமசாலிகளாக கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட பாடுகள் மத்தியிலையும் அந்த ஊர்ல நான் இன்னைக்கு காலை முதல் நேரத்தில் போய் சாட்சி சொல்லணும்னு நினைக்கல. கர்த்தருடைய வார்த்தையை தான் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனால் ஆவியானவர் சாட்சியை சொல்லி உங்களை ஒன்று கூட கர்த்தரிடத்தில் திடப்படுத்தும்படியாக கர்த்தரது எனக்கு ஞாபகப்படுத்தினதுனால தான் இந்த சாட்சியை இப்பொழுது உங்களிடத்தில் சொல்லுகிறேன். ஒரு நாளில் அந்த ஊர் தலைவர் இப்படி அவருடைய மாற்றத்தை வந்ததுனால ஒரு சில மக்கள், சுமார் 100க்கும் அதிகமான வாலிபர்கள் தங்களுக்குள்ளதாக ஒரு உடன்பாடு பண்ணி கொண்டாங்க. எப்படி நாம இவங்களை அனுமதிக்க முடியும்? விடவே முடியாது, இவங்களை கொன்றணும் அப்படின்னு சவால் விட்டுருந்தாங்க. வாங்குற வழியிலெல்லாம் பார்த்துட்டாங்க. ஆச்சரியமான ஒரு விஷயம், பாஸ்டர் வந்து அந்த நாட்களில் தோவாளை என்ஜினியரிங் காலேஜில் போய் ஜெபம் பண்ண போவாங்க. ஜெபம் பண்ணிட்டு சரியா 7 மணிக்கு போனாங்கன்னா 9 மணிக்கு உள்ள வீட்டுக்கு வந்துருவாங்க. போகிற பாதை சரியான ஒரு ஒற்றையடி பாதையாக இருக்கும், சரியான ஒரு ஆள் நடமாட்டம் எல்லாம் இருக்காது. அதை அந்த ஊர் மக்கள் பார்த்து கொண்டவங்க என்ன செய்தாங்கன்னா, போயிட்டு வருகிற வழியில இவர் அடிக்கலாம்னு காத்திருந்திருக்கிறாங்க. காத்திருந்தவங்க கர்த்தருடைய ஆவியானவர் 9 மணிக்கு எல்லா நாளும் இவங்க முடிச்சுட்டு வருகிறவங்க 8 மணிக்கு அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. எதுக்கு சீக்கிரம் வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. 8 மணிக்கு அப்புறம் இந்த மக்கள் போய் காத்திருந்திருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் என்ன 10 மணி தாண்டிட்டு அவங்க வரவே இல்லை. ஏன் அப்பெல்லாம் ஃபோன் கையில் இல்லை, இப்போ ஏன் வரல, என்ன ஆச்சுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நான் வீட்டில். 10 மணிக்கு அப்புறம் அவங்க வர்றாங்க. வந்து சொன்னாங்க, என்னன்னு தெரியல, ஆவியானவர் என்ன போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அது என்னன்னா, இவங்க 10 மணி வரை காத்திருந்துருக்குறாங்க. காத்திருந்துட்டு இவர் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க மெயின் ரோட்டுக்கு வரவும் பாஸ்டர் அப்படியே வந்துட்டாங்க. இவ்வளோ ஆச்சரியமா அவர் பாதுகாக்கிறார் தெரியுமா? அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டே இருந்தாங்க. அவங்க அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க, வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. அந்த ரோட்டின் ஓரத்தில் ஒரு சிறிய நூல் கம்பியை கட்டிட்டு காத்திருந்தாங்க. எதுக்கு நூல் கம்பி கட்டிட்டு காத்திருந்தாங்கன்னா, இவங்க இருசக்கர வாகனத்தில் வேகமாக வருகிற போது நூல் கம்பி தட்டி கீழே விழுந்துருவாங்க. அப்போ நாம அடிக்கலாம். ஏன்னா யார் முந்தி அடிக்கிறதுன்னு ஒரு பிரச்சனையில தப்பி வந்துட்டாங்க. அதனால இப்போ வந்து அப்படி விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு சரியா பிளான் பண்ணி உட்கார்ந்துட்டாங்க. அந்த நாளில் கர்த்தர் செய்த கிரியை என்ன தெரியுமா? இவங்க இருசக்கர வாகனத்தில் வேகமாக வருகிற போது ஒரு பூச்சி, ஒரு வண்டு வந்து கண்ணில் விழுந்துட்டு, வண்டு கண்ணில் விழுந்ததுனால அன்னைக்கு ஹெல்மெட் வைக்கல. ஏசப்பான்னு
சொல்லிட்டு ஒரு கையினால் அப்படி தலையை தாழ்த்திட்டு ஒரு கை வேகமா வண்டியில் பிடிச்சிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. சரியா நூல் கம்பிக்கு பக்கத்துல வந்த உடனே அப்படி கண்ணுல வண்டு விழுந்துட்டுல ஏசப்பான்னு சொல்லவும் அப்படி நூல் கம்பி தலைக்கு மேல போயிட்டு பக்கத்துல பார்த்து கொண்டு சரியான ஆச்சரியம். இவர்கிட்ட ஏதோ தெய்வ சக்தி இருக்கும் போல இருக்கு. அந்த வெளிச்சத்துல நூல் கம்பி தெரியாது. அப்ப சரியா தெய்வ சக்தி இருக்கும் போல இருக்கு. சரியா நூல் கம்பிக்கு பக்கத்துல வந்தோடனே தலையை தாழ்த்திட்டு போறாருன்னு அதுல இருந்து ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு மறுநாள் காலையில வந்து இந்த சாட்சியை சொன்ன பிறகுதான் எங்களுக்கே தெரியும் தேவன் தேவ பிள்ளைகளை பாதுகாக்கிற விதம் நமக்கு நம்முடைய சிந்தனைகளுக்கு ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவோ பிரச்சனைக்கு அப்புறம் உண்மையிலே எங்கள் வாழ்க்கையில் நடந்த சாட்சிகளை சொன்னோம்னா 21 நாள் சொல்லிட்டே இருக்கலாம். எவ்வளவு நாள் சொன்னாலும் எங்க வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகள் அற்புதங்களை சொல்லி முடியாது. உண்மையில நினைச்சு அவ்வளவு உள்ளம் உடைந்து அழுகிற அளவுக்கு வேதனை இருதயத்துல நினைச்சு பார்த்த எப்படி ஆண்டவர்களை தப்புவித்தார், அந்த சூழ்நிலை நாங்க எப்படி கடந்து வந்தோம் என்று நினைக்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தரங்களை பாதுகாத்தார். அல்லேலூயா. ஒரு முறை கொஞ்சம் வாலிபர்கள் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. நானும் பாஸ்டர் மட்டும்தான். அப்ப திருமணம் முடிந்து ஒரு 3-4 மாதங்கள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பயங்கரமா பிரச்சனை பண்ணி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா அவங்களுக்கு செய்து உங்களுக்கு எங்கள்கிட்ட சொன்ன ஒரே ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணுதான். என்ன குற்றச்சாட்டு தெரியுமா? நீங்க இருக்கிறதுனால எங்க தெய்வம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, நீங்க இங்க இருந்தா எங்க தெய்வம் இருக்காது, அதனால நீங்க இங்க இருக்க கூடாது. இதுதான் குற்றச்சாட்டு. அதை சொல்லி இருக்கு. இன்னொரு இடத்துல ஒருத்தன் இருக்கா, அவன் இருக்கிறதுனால அந்த டைம்ல அவங்களுக்கு பண்ண முடியல, வருது ஒண்ணும் பண்ண முடியல. அதனால என்னன்னு விசாரிச்சா ஒருத்தன் இப்படி வந்து உட்கார்ந்துருக்கான், அவனை துரத்தினா நான் உள்ள வர முடியும், அவன் இருந்தா நான் வர முடியாது. எப்படிப்பட்ட தெய்வம் பாருங்க. இதுக்கு பேரு தெய்வமா? மனுஷனை பார்த்து பயப்படுறது தெய்வமா? மனுஷன் இருந்தா வர மாட்டேன்னு சொல்றது தெய்வமா? இதுதான் குற்றச்சாட்டு. இதுதான் எங்கள் மேல விழுந்த பெரிய குற்றச்சாட்டு. இதுதான். அதனால எப்படினாலும் நீங்க இங்க இருக்கக்கூடாது, ஏன்னா அது தெய்வ குற்றமாயிட்டு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையோட உள்ள வந்தாங்க. உள்ள வந்து பயங்கரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து எங்களை ரொம்ப திட்டுறதுக்கும் அப்படி ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. நான் பாஸ்டர் நடுவில் உட்கார்ந்து இருக்கிறோம். சுற்றி எல்லாம் வாலிபர்கள் நிற்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சுற்றி அவ்வளவு வாலிபர்கள் நடுவில் நானும் பாஸ்டர் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறோம். எங்களுக்கு ஆதரவுன்னு யாரும் கிடையாது. அவங்களுடைய பார்வைகள், அவருடைய பேச்சுகள், அவருடைய குத்தலான கிரியைகள் எல்லாவற்றையும் நான் உண்மையிலேயே நினைச்சிட்டேன், அன்னைக்கு தான் வாழ்க்கை முடிஞ்சு போக போகுது, இதுக்கு மேல ஒரு வாழ்வினி இல்லை, இன்னைக்கு தான் சாக போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு கண்ணை மூடி ஜெபம் பண்ணிக்கிட்டேன். ஏசப்பா சீக்கிரமா கொன்றணும், சித்திரவதையெல்லாம் பண்ணி கொன்றக்கூடாது அப்படியெல்லாம் மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டேன். ஏன்னா சாக போறோம்னு தெரிஞ்சிட்டு இந்த இவர்களுக்கு எழுந்து தப்ப முடியாது. அதனால ஏசப்பா சீக்கிரமா எங்களை கொன்றுட்டோம், ஆனா அந்த சித்திரவதை பண்ணி ரொம்ப வேதனையெல்லாம் படுத்தாம பார்த்துக்கிடுங்க. ஏன்னா ஒருவேளை எங்க ரத்தம் இந்த இடத்துல சிந்தப்பட்டாலும் நிச்சயமா ஒரு கூட்டம் மக்களை இந்த தோவாளி தேசத்திலிருந்து கர்த்தர் ரட்சிப்பார் என்று மனதார வேண்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு, ஏன்னா கண்ணை திறந்து பார்க்கிற அளவுக்கு எனக்கு அந்த நாள்ல தெம்பு கிடையாது. அந்த வேதனையை, அந்த சூழ்நிலைகளை, அந்த வாலிபர்களுடைய பேச்சுகளை, பார்வைகளை, கிரியைகளை எதிர்கொள்கிற தைரியம் எனக்கு இல்லாதபடினால அந்த இக்கட்டான அந்த சூழ்நிலையில கர்த்தரே அந்த இடத்துல இறங்கி வந்தார். அல்லேலூயா. யாருமே எங்களுக்கு ஆதரவு இல்லாத சூழ்நிலையில, மனித ஆதரவு என்று ஒன்று இல்லாத அந்த சூழ்நிலையில கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டது. அந்த கூட்ட வாலிபர்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு பிரிவினையின் ஆவியை கட்டளையிட்டார். ஒரு சாரா சொன்னாங்க, இவ்வளவோ பிரச்சனை பண்ணக்கு அப்புறம் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்கடா, பயிர்வோண்டா, பாவம்டா, பார்க்கவே பாவமா இருக்கு, விட்டுட்டு பயிர்வோண்டான்னு சொன்னாங்க. இன்னொரு சாரா சொன்னாங்க, நம்ம நேற்றுக்கெல்லாம் பிளான் பண்ணினது இவ்வளவு பாவம் பார்த்து பரிதாபம் பார்த்து விட்டுட்டு போகவா வந்திருக்கிறோம், இல்ல நம்ம என்ன பிளான் பண்ணி வந்தோமோ அதை முடிச்சிட வேண்டியதான்னு சொன்னாங்க. அப்படி ஒரு சாரர் எங்களை தொந்தரவு பண்ண வர, இன்னொருத்தங்க வந்து இவங்களை தடுக்க, இப்படி கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவங்களுக்குள்ளதாகவே கைகலப்பு ஏற்பட்டு அப்படி வெளியில போடா அப்படி தள்ளி 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 வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த அறைக்குள்ள எங்கள் இருவரையும் தவிர வேற யாரையுமே பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் ஒருமனப்படுத்தவும் முடியும், பிரிவினை உண்டாக்கவும் முடியும். எங்க பிரிவினை உண்டு பண்ணணுமோ அங்க பிரிவினை உண்டு பண்ணிடுவாரு, எங்க ஒருமனை உண்டாக்கணுமோ அங்க ஒருமனை உண்டாக்குகிற தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவ ஜனங்கள் எதை கண்டும் சோர்ந்து போகிறதற்கோ தளர்ந்து போகிறதுக்கோ அல்ல, திடமாய் தைரியமாய் முன்னேறி சென்று கர்த்தருக்கு எழும்பத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
லேலூயா லேலூயா. அந்த நாட்கள் கர்த்தர் கிருபையினால பலமுறை வீடை விட்டு துரத்தப்பட்டோம். பலமுறை வீடை விட்டு துரத்தப்பட்டோன்னு ஒரு வயோதிப தாயார், விதவை தாயார் இருந்தாங்க. பாஸ்டர் என்ன அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போய் அந்த விதவை தாயார்கிட்ட சொல்லுவாங்க, ராத்திரி மட்டும் என் மனைவி வீட்டுக்குள்ளே படுக்க வச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே படுக்க வச்சுட்டு பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு வெளியில் அந்த வராந்தியில் அப்படி படுத்திருப்பாங்க. ஆனால் அப்படி பலமுறை படுத்தோம், பலமுறை வீடை விட்டு துரத்தப்பட்டோம். ஆனால் கர்த்தர் கிருபையினால எங்கே துரத்தப்பட்டோமோ, எங்கே காரி உமிழப்பட்டோமோ, எங்க வேதனைப்படுத்தப்பட்டமோ, எங்க நிந்திக்கப்பட்டமோ, அதே தேசத்திலே, அதே இடத்திலே, அதே கிராமத்திலே, அதே தாலுகாவிலே, அதே ஜனங்கள் மத்தியிலே நாட்களிலே பல ஏக்கர் இடத்தை ஆண்டவர் தந்து மகிமையான ஆலயத்தை கர்த்தரே கட்டி எழுப்பி வந்து திரளான ஆத்துமக்கள் கடந்து வந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக மகா பெரிய சிலாக்கியத்தை ஆண்டவரே தந்திருக்கிறார். அல்லேலூயா. என் தெய்வம் செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. என் தெய்வம் சகலத்தையும் செய்ய வல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. என் தெய்வம் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எங்களுக்கு மட்டும் அவர் அற்புதம் செய்கிற தெய்வம் அல்ல, உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற தெய்வம். நீங்க உறுதியாய் விசுவாச பிள்ளைகள் இவ்வளவு திரளாய் இருக்கிறீங்களே, உறுதியாய் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற போது நிச்சயம் கர்த்தர் தேசத்திலே பராக்கிரமமான காரியங்களை செய்வார். அவருடைய நாமத்தை என் ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. நிச்சயமாக இந்த உபவாச கூட்டம் முடிகிற போது பெரிய பெரிய சாட்சிகளை தேசம் அசையும்படியாக, தேச ஜனங்களுக்குள்ளே கர்த்தரால் உண்டாகிற பயங்கர பற்றி பிடிக்கும்படியாக கர்த்தர் தேசத்திலே மகா பயங்கரமான பராக்கிரமமான காரியங்களை ஆண்டவரை செய்து நிறைவேற்றுவாராக. ஒரு நோக்கத்தோடு இந்த உபவாச கூட்டத்தை கர்த்தரே நடத்துகிறார். இது ஒரு சாதாரணமான உபவாச ஆராதனை அல்ல, சாதாரணமான ஆராதனை அல்ல. பல வருடங்களாக நடந்திருக்கலாம், அப்படி நடத்துகிற ஒரு ஆராதனை அல்ல. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். கர்த்தர் கிரியை செய்ய எழுந்தருளி விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை வெளிப்பட போகுது. அவருடைய கிரியை ஒருவனும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒருவன் அவருடைய கரத்தை தடுத்து என்ன செய்கிறீர் என்று கேட்கத்தக்கவன் யார்? மனிதனோடு போராடலாம், தெய்வத்தோடு ஒருவனும் போராட முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. மனிதனோடு மனிதனுக்கு வழக்கு உண்டானால் தீர்க்க நியாயாதிபதி உண்டு. கர்த்தருக்கோடு வழக்குண்டானால் தீர்க்க ஒரு நியாயாதிபதியும் கிடையாது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள் தைரியத்தோடு விசுவாசத்தோடு தேவ அன்பிலே முன்னேறி செல்லுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் என்னுடைய அருமையான அன்பு மகன் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. ஒரு 10 நிமிட நேரம் கொஞ்ச நேரம் ஒரு பாடலை பாடி கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை நேராய் கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா. காலையில் அருமையான அன்பு மகனை குறித்து சாட்சியை சொன்னேன். பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தது. பல அபார்ஷன்கள். 5 பிள்ளைகள் இல்லை, 7 பிள்ளைகள் வேணும்னு ஏசப்பாட்ட கேட்டு ஜெபம் பண்ணோம். கரெக்டாக 7 தந்துட்டாரு. 5 இல்லை, 6 7 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபை. பல வருடங்கள் குழந்தை இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். எல்லாரும் எங்களை நிந்தித்தாங்க. ஊழியன் போனீங்களே, எல்லாரும் சொன்னாங்க குடும்பம் ஃபுல்லா சிஎஸ்ஐ பாரம்பரியமான குடும்பம், நாங்க மட்டும்தான் ஆவிக்குரிய இதுல வந்ததுனால எல்லாரும் சொன்னாங்க தாய் சொல் கேட்காத வவ்வாலே என்னெல்லாமோ பழமொழி எல்லாம் எங்களை பற்றி சொன்னாங்க. ஆனா எந்த பழமொழிக்கும் என் கர்த்தர் எங்களை ஒப்பு கொடுக்கல. இப்ப பழமொழியை கர்த்தர் அவங்க முன்னாடி எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஏதாவது ஒரு அட்ரஸ் சொல்லணும்னா தோவால பாஸ்டருடைய குடும்பம்னு சொல்ற அளவுக்கு உயர்த்தி வச்சிட்டாரு. காரணம், அவருக்காய் நிற்கிற சந்ததிகளை, அவருக்காய் நிற்கிற தலைமுறைகளை என் தெய்வம் தள்ளாட விடவே மாட்டார். அல்லேலூயா. அவருக்காய் நிற்கிற குடும்பம், அவருக்காய் நிற்கிற சந்ததி, அவருக்காய் நிற்கிற தேவ பிள்ளை வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. அல்லேலூயா. தேவன் பிள்ளையை தந்தார். கர்த்தர் கிருபையினாலே நாட்களில் பைபிள் காலேஜ் முடிச்சு ஊழியத்துக்காக எங்களோடு சேர்ந்து கர்த்தர் ஊழியத்தை செய்கிறான். பிள்ளைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சின்ன மகன் நாட்களை சென்னையில் படித்துக் கொண்டிருக்கிறான். 2 பிள்ளைகளை ஆண்டு கிருபையாய் தந்திருக்கிறார். பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அருமையான மகன் ஒரு பாடலை பாடுகிற. எல்லாரும் தேவ சமுத்திரம் கொஞ்சம் எழும்பி நிற்கலாமே. உட்கார்ந்திருந்தோம், முழங்கால் படி போட்டோம், கொஞ்ச நேரம் எழும்பி நின்று கர்த்தரை பாடி துதிக்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக ஒரு சாட்சியை கேட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் எல்லாருடைய வாழ்க்கையில நிச்சயமே அற்புதத்தை செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவர் என்று? விசுவாசத்தோடு சேர்ந்து ஒரு பாடலை நம்ம பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஜீசஸ் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும்
எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த நேரத்திலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். பாடிலும் நீரே பூவிலும் நீரே, ஆலியில் நீரே என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆலியில் நீரே என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், நேரத்திலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறினானே சார். துன்ப நேரத்தில் இன்பமும் நேரே, இன்னல் வேளையில் என் மாறினானே சார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த நேரத்திலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே மேற்பரும் நீரே, மேன்மையும் நீரே என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே மேற்பரும் நீரே, மேன்மையும் நீரே என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த நேரத்திலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த நேரத்திலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். தெய்வீக அளவில்லாத மகிமை சபை முழுவதிலும் ஆளுகை செய்கிற இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த நேரத்திலும் துதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் மேல ஒரு தேவனுடைய அளவில்லாத அபிஷேகத்தின் மகிமை, தேவனுடைய கிரியைகளை ஆவியானவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேவ நாமத்தினால உபவாசத்தோடு வந்து வேண்டுகிற எல்லா சனத்தின் கட்டுகளை ஆவியானவருடைய வல்லமை
வருவதாக. தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க விடாமல் தடையாய் வருகிற தடைகளை உன் கண்ணீரை கண்டேன், இனி அழுது கொண்டு இராய். உன் கண்ணீரை கண்டேன், இனி அழுது கொண்டு இராய். கண்ணீருக்கு பதிலாய், துன்பத்துக்கு பதிலாய், வேதனைக்கு பதிலாய் இரட்டிப்பான பலனை அவர் தருகிறார். ஜீவன் பிரிகிறது வரையிலும் அவர் உன்னை ஆதரிப்பார். உபவாசத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை வேரோடு வேரோடு அவர் முறியடிக்கிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. விடுதலை ஆவியானவர் பிரசன்னராக மகிமையானவர் வெளிப்பட்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் கட்டுகள் தரிப்புண்டு போகிறது, சங்கிலிகள் இயல்பொருளாகிறது, கயிறுகள் அறுக்கப்பட்டு போகிறது, சத்துருவின் கட்டுகளை கர்த்தர் தரிக்கப்படுகிறார், உடைத்தெறிகிறார். கட்டுகளை உடைத்தெறிகிற தேவ மகிமை, தடைகளை மாற்றுகிற தேவ வல்லமை. இருதயத்தின் பாரத்தை அவர் மாற்றுகிறார், இருதயத்தின் வேதனையை நீக்குகிறார். கண்ணீரோடு வந்த நீங்கள் இனி கண்ணீர் அல்ல, ஆனந்த களிப்பை உண்டு பண்ணுகிறார். ஆவியானவரே, உங்க பிரசன்னம் ஆவியானவரே, இரண்டு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தினவர்களாய் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. இந்த ஜனங்களுடைய வாழ்நாள் முழுவதும், இந்த சந்ததியாரின் வாழ்நாள் முழுவதும் ஓ கிருபையும் சத்தியமும் சமாதானமும் சூழ்ந்திருப்பதாக மனதார வாழ்த்துகிறோம்ப்பா, மனதார ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக, தலைத்திருப்பார்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இவர்கள் தலை மேல வந்து இறங்குவதாக. கத்த தடைகளை உடைத்தெறிவீராகப்பா, கட்டுகள் எல்லாம் கத்தர் உடைத்தெறிவீராக. இந்த நேரத்தில் வார்த்தை கேட்க போகிறோம்ப்பா. காதுகளை திறந்தருளி தாரும், இருதயங்களை திறந்தருளி தாரும். கேட்க கேட்க விடுதலை பெற்றுக்கொள்ள, வீட்டுக்கு திரும்புகிற வேலையில தேவ சமாதானத்தை உணர கர்த்தர் எல்லாருக்கும் கிருபை செய்வீராக. தடைகளை உடை தெரியும், கட்டுகளை உடை தெரியும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லாமே, ஹல்லேலூயா.
ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமே. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்மை நினைத்திருக்கிற தெய்வம், நம்ம இது கருணை கொள்ள தெய்வம், நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பன். ஹalleluya. இந்த 3ஆவது நாளினுடைய இந்த உபவாச ஆராதனை இந்த ராத்திரி வேளைக்காக என் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல்களையும் கிருபைகளையும் சமாதானத்தையும் கூறிக்கொள்கிறேன். விசேஷமாக சபையின் போதகராய் இருக்கிற அருமையான அன்பு பாஸ்டருக்காக கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய ஊழியக்கார மகனையும் குடும்பத்தையும் சந்ததிகளையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக என்ற நோக்கத்துக்காய் தேவன் இந்த இடத்திலே அருமையான அன்பு பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறார். நோக்கத்தை பூர்ணமாய் நிறைவேற்றி அருமையான அன்பு ஊழியக்கார மகனுடைய ஏக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றி மகிமையான தேசத்தின் எழுப்புதலை அன்பு ஊழியர்களுடைய கண்களை கண்டு கர்த்தரை துதிக்கும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டுவாராக. ஹalleluya. தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதும் ஒருபோதும் விருதாவான நேரங்களோ விருதாவான தருணங்களோ அல்ல. தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீருக்கும் தேவ சமூகத்தில் விடுகிற பெருமூச்சுகளுக்கும் உபவாசிக்கிற உபவாசங்களுக்கும் நிச்சயமாகவே பிரதிபலன் உண்டு. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் மகா பெரிய நாமத்துக்கு பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சிந்தனை வேதத்துக்கு நேராக திருப்பலாம். கர்த்தர் வார்த்தைக்கு நேராக தேவன் தாமே நம்மோடு பேசும்படியாக பரிசுத்த ஆவியினோடு தாமே வேத வசனங்கள் மூலமாக நம்மோடு இடப்படும்படியாக எல்லாரும் ஜபத்தோடு காணப்படல வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 2 தீமோத்தேயு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்கள். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 292. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்கள். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். ஹalleluya. நாளே நம்ம ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் கனத்துக்குரிய பாத்திரங்களாய் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹalleluya. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான அநேக பாத்திரங்கள் இருந்தாலும் சில கனத்துக்குரியவைகளும் சில கனவீனத்துக்குரியவைகளும் ஆயிருக்கும். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டால் எஜமானுக்கு உபயோகமாக்கப்பட்டால் எந்த நற்கிரியம் செய்ய ஆயத்தமாக்கப்பட்டால் அவன் கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லலாமே, ஆண்டவரே என்னை ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுவீராக, என்னை ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் என்னை வணைந்து கொள்வீராக. ஒருவேளை கனவீனப்படுத்தப்பட்ட நிலைமையிலே கனவீனமான பாத்திரமாய் தேவ சமூகத்தில் நான் வந்திருக்கலாம். ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற போதே கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுவாராக. ஹalleluya. யார் யாரெல்லாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி வாஞ்சையோடு கேட்டீர்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் கனத்துக்குரிய பாத்திரங்களாய் ஆண்டவர் மாற்றுவாராக. ஹalleluya. வேதத்தில் அநேக பாத்திரங்களை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் சில காரியங்களை பார்த்து கனத்துக்குரிய பாத்திரம் என்றால் என்ன, அதனுடைய குணாதிசயங்கள் தகுதிகள் என்ன என்பதையும் நாளை வேத வசனத்தின் ஆதாரத்தோடு கூட ஆவியானவர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. ஆகவே எல்லாரும் உடைய செவிகளை சாய்த்து தேவனுடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு உறுதியோடு ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தோடு காத்திருந்து தேவன் தருகிற வார்த்தைகளை தெளிவாய் கேட்க ஆயத்தமாயிருக்கலாம். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவாராக. அநேக பாத்திரங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் சில பாத்திரங்களை மட்டும் பார்க்க போகிறோம். வெறும் பாத்திரம். ஹalleluya. முதலாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா வெறும் பாத்திரம். வெறும் பாத்திரம்னா என்னதுன்னா ஒன்றுமில்லாத பாத்திரம்.
காலியான பாத்திரம், எதுவுமே இல்லாத பாத்திரம், எதுவுமே நிரப்ப முடியாத பாத்திரம். நிரம்பினாலும் அதனுடைய பாத்திரத்தில் இருக்கிற கீறல் நிமித்தமாக பாத்திரத்தில் எதையும் சேமித்து வைக்க முடியாத பாத்திரம். அல்லேலூயா. வெறுமையான பாத்திரம். ஒருவேளை தேவ பிள்ளையை நேரத்தில் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற போது ஒரு வெறுமையான பாத்திரத்தோடு இருதயத்துக்குள்ளே வெறுமையான அனுபவத்தை உணர்ந்தவர்களாய் வந்திருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை உணர்த்துகிறார். சிலருடைய பலவீன கட்டுகளை கர்த்தர் உடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சிலருடைய கண்களுக்குள்ள, ஒரு சகோதரனுடைய கண்களுக்குள்ள இருக்கிற பலவீனத்தை இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. இடது பாகத்தில் தோல் பகுதியில் இருக்கிற அந்த வலி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறி போவதாக. பலவீன கட்டுகள் பின் பகுதியிலே, நடு முதுகு பகுதியில் இருக்கிற வலி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகி போவதாக. பலவீனப்படுத்துகிற ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொரு பேருடைய விலகி எந்தெந்த பகுதிகள் பலவீன பகுதிகளாக இருக்கிறதோ பலவீன பகுதிகள் பலனாய் மாற்றப்படுவதாக. தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற போதே, பரிசுத்த ஆவியின் கிரியை செய்கிற போதே, வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற போதே அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேக வல்லமை இறங்கி உங்களுடைய எல்லா பலவீனங்களும் மாறி பலனான தேவ கிருபை உங்களை ஆளுகை செய்வதாக. அல்லேலூயா. வெறுமையான பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3 முதல் 6 வரையுள்ள வசனங்களை வாசித்து பார்க்கிற போது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3 முதல் 6 வரையுள்ள வசனங்களை நீங்கள் தெளிவாய் வீடுகளில் போய் வாசித்து பார்க்கிற போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில் வந்த கடன் பிரச்சனை நிமித்தமாக அந்த தீர்க்கதரிசியை போய் பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவோ கடன் பிரச்சனை இருக்கிறதே, தீர்க்க வேண்டும் என்று கேட்ட உடனே அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தைகள், நீ போய் அயல் வீட்டுக்காரத்திலே வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி நீயும் உன் பிள்ளைகளுமாய் அந்த அறை வீட்டுக்குள்ளே நின்று அந்த வெறும் பாத்திரத்துக்குள்ளே உனக்குள்ளே இருக்கிற ஒரு குடம் எண்ணெயிலே அந்த வெறும் பாத்திரங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை வாழ்க்கையிலே தரித்திரத்தோடு வந்திருக்கலாம். அருமையான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிற காரியம், எப்பேற்பட்ட தரித்திரமாயிருந்தாலும் ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இழந்து போகவே கூடாது. அல்லேலூயா. அந்த ஒரு குடம் எண்ணெய் அபிஷேகத்தின் நதி உங்களுக்குள்ள இருக்குமானால், ஒரு குடம் அபிஷேகம் நதி உங்கள் பாத்திரத்துக்குள்ளே நிரம்பிக் கொண்டே இருக்குமானால், உங்கள் ஆத்மா கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்குமானால், எப்பேற்பட்ட தரித்திரங்களையும் ஜெயம் எடுக்கிற அபிஷேகம் அந்த அபிஷேகத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வெறும் பாத்திரங்களுக்குள்ளே அந்த எண்ணெயை ஊற்றின போதே வெறும் பாத்திரங்கள் நிரம்பி வழிகிற பாத்திரங்களாக மாற்றப்பட்டது. அல்லேலூயா. நிரம்பி வழிகிற பாத்திரங்களாக மாற்றப்பட்டது. அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வெறும் பாத்திரங்களாக மாற்றப்படுகிற போது தீவெட்டிகள் அணைந்து போய்விடும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே 10 கன்னிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் கைகளிலே தீவெட்டியை கொண்டு போனார்கள், பாத்திரங்களை கொண்டு போனால் எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. எண்ணெய் கூட கொண்டு போகாதபடியினாலே தீவெட்டிகள் அணைய ஆரம்பித்தது. யாருடைய வாழ்க்கையிலே வெறும் பாத்திரமாய் இருக்கிறதோ தீவெட்டிகள் அணைய ஆரம்பிக்கும். தீவெட்டிகள் அணைய ஆரம்பித்தால் மகிமையின் ராஜா வருகிற போது எக்கால சத்தத்துக்கு எதிர்கொண்டு போக முடியாது. தீவெட்டிகள் எரிகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உபவாச ஆராதனை எதுக்கு தெரியுமா? தீவெட்டி கொஞ்சம் கூட புதுப்பிக்கப்படும்படியாக, தீவெட்டில எண்ணெய் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும்படியாக. அல்லேலூயா. தீவெட்டி இருக்கா, தீவெட்டில எண்ணெய் இருக்கா, பாத்திரத்துல எண்ணெய் இருக்கா, தீவெட்டி எரிஞ்சிட்டு இருக்கா, இல்ல தீவெட்டி மங்கி மங்கி எரிஞ்சிட்டு இருக்கா. அல்லேலூயா. மங்கி எரிகிற திரியை அணைக்காத தெய்வம், நெறிந்த நாணலை முறிக்காத தெய்வம். என்றைக்கோ மங்கி எறிந்த நம்மை அணைத்திருந்தால் நாளை ஆராதனைக்கு வந்திருக்க முடியாது. நெறிந்த நாணலை முறிக்காத தெய்வம் கிருபை உள்ள தெய்வமாய் இருந்தபடியினாலே நம்முடைய தீவெட்டிகள் அணைந்து போகாதபடிக்கு எண்ணெயினால நிரப்புகிற தெய்வம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னிலுள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. வெளிச்சம் இருளாய்விட்டால் வருகையில போக முடியாது. உன்னுடைய வெளிச்சம் இருளாக கூடாது. அதற்காக தான் இந்த உபவாச ஆராதனை, அதற்காக இந்த அபிஷேக ஆராதனை, அதுக்கு தான் இந்த வேத வசனத்தை கேட்டு கேட்டு ஆவியில நிரம்பி இன்னும் தேவ வெளிச்சத்துக்குள்ள அனலாகும்படியாக, வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாக. அல்லேலூயா. எத்தனை பேர் தருணத்தை உபயோகப்படுத்துகிறீங்க? ஆண்டவரே, என்னுடைய வெளிச்சம் இருளாய் பெயரக்கூடாது ஆண்டவரே, நான் வெறும் பாத்திரமாய் இருந்துடக்கூடாது ஆண்டவரே. மற்றவங்க பார்வைக்கு பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கா இல்லையான்னு தனிப்பட்ட நபருக்கு மட்டும்தான் தெரியும். வெளியிட்டு பார்க்கிறவங்களுக்கு தெரியும். ஆராதனைக்கு போகிறாங்க, நல்ல கை தட்டுறாங்க, நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. ஆனா இருதயத்துக்குள்ள அபிஷேக நதி இருக்குதா? இருதயத்துக்குள்ள எண்ணெய் இருக்குதா?
தீவெட்டி எரிஞ்சிட்டு இருக்கா இல்ல மங்கி மங்கி எரியுதான்னு கொஞ்சம் தற்பரிசோதனை பண்ணி பார்க்கணும். தீவெட்டிக்குள்ள என்ன இருக்கா இல்ல வெளியே தான் இருக்கிறோமா தற்பரிசோதனை பண்ணி பார்க்கணும். என் இருதயத்தின் ஆண்டவரோடு நினைவுல இருக்கிறேனா இல்ல என் பாத்திரம் வெறும் பாத்திரமா இருக்கா? அல்லேலூயா. வெறும் பாத்திரத்தினால ஆண்டவர் விரும்புகிற காரியம் வெறும் பாத்திரத்தோடு வந்திருக்கிறீங்கன்னா எனக்கு அவர் நிரப்பாசையாய் வந்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 23:5 சொல்லுகிறது, சத்துருக்கள் மத்தியிலே என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தெய்வம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிற தெய்வம், என் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக, நிரம்பி வழிந்து அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக, அநேக வெறும் பாத்திரங்களை நிரப்பும்படியாக. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க உங்களை ஆண்டவர் எதுக்கு நிரப்புகிறது தெரியுமா? உங்க பாத்திரம் மட்டும் நிரம்ப அல்ல, உங்க பாத்திரம் நிரம்பி வழிந்து அநேக வெறும் பாத்திரங்களை நிரப்பும்படியாக. மோதிரமலையில எவ்வளவு வெறும் பாத்திரம் இருக்கு தெரியுமா? எவ்வளவோ காலியான பாத்திரம் இருக்கு தெரியுமா? வெறுமையா கிடக்கு. வெறுமையான பாத்திரங்களை கேட்டு வாங்கணும். வெறுமையான பாத்திரங்களை பேர் எழுதி வச்சிடணும். இது வெறுமையான பாத்திரமா இருக்கு ஆவியானவரே. எத்தனை பேருடைய பைபிள்ல வெறுமையான பாத்திரங்களை பெயர்கள் எழுதி வச்சிருக்கிறீங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் எத்தனை பேருடைய பேர்ல எழுதி இந்த பேர்களை மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. யார் எந்த ஆத்துமா குறி வச்சு அடிக்கணும். ஏதோ மேலோட்டமா ஆண்டவரே எல்லாரும் ரட்சிங்க எல்லாரும் இல்ல, எழுதணும். இந்த ஆத்துமா எனக்கு வேணும், இந்த ஆத்துமா எனக்கு தாரும், இந்த ஆத்மாவுடைய முத்து என் சிரசுல வேணும், என்னுடைய கிரீடத்துல இந்த ஆத்மாவுடைய பேருள்ள முத்து எனக்கு வேணும். எழுதி வச்சிடணும். எழுதி வச்சு அந்த பேப்பர்ல அந்த கையை வச்சு, ஏசப்பா இந்த ஆத்மாக்கள் எல்லாம் என் பேர்ல வேணும் ஆண்டவரே, இந்த ஆத்மாவுக்கு அந்த கண்ணீர் வடிக்கிறேன்ப்பா, இந்த ஆத்மா வெறுமையான பாத்திரமா இருக்குப்பா, இந்த ஆத்மா காலியான பாத்திரமா இருக்குப்பா, எனக்குள்ள அபிஷேகம் இந்த பாத்திரங்களுக்குள்ள நிரம்பன ஆண்டவரே, இந்த பாத்திரத்துக்கு என்னை ஒரு பயன்படுத்துங்கப்பா, இந்த பாத்திரம் நிரம்புறது என்ன பயன்படுத்துங்கப்பா. கர்த்தர் பயன்படுத்துவார். கர்த்தர் சூழ்நிலை அப்படியே கொண்டு வந்துருவாரு. அந்த பாத்திரம் தானே உங்கள்கிட்ட வந்துடும். எக்கா கொஞ்சம் தலைவலியா இருக்குக்கா, என்ன செய்யன்னு தெரியலக்கா, ஆமாக்கா வாங்கக்கா, அப்படி ஜெபிக்கணும். அப்படி அந்த வெறும் பாத்திரத்துக்குள்ள அந்த அபிஷேகத்தை ஊற்றணும். அந்த வெறும் பாத்திரம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு பேர் யார் யாருக்காக நீங்க குறிப்பா ஜெபிக்கிறீங்களோ அந்த ஆத்மாவோட பேரை எழுதுங்க. எத்தனை சவுல் இருக்கோ அத்தனை சவுலுக்கு பேரை எழுதுங்க. பேர் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த சவுல் எனக்கு வேணும், இந்த ஆத்மா எங்கள் சபைக்கு வேணும், இந்த மீன் எங்களுக்கு வேணும், இந்த ஆத்மா கர்த்தருக்கு வேணும், இந்த ஆத்மா கர்த்தருக்கு உரியது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 2 கழுதை கட்டப்பட்டு கிடந்தது. கட்டப்பட்டு கழுதையை மீட்கிறதற்கு சீஷர்கள் போகிறாங்க. ஏசப்பா சொன்னாரு, நீங்க போய் அவுத்துருங்க. சீஷர்கள் கேட்டாங்க, யாராவது கேட்டா என்ன பதில் சொல்லுகிறது? இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். யாராவது வந்து சாத்தான் ஏய் என்ன பேரெழுதி வச்சு ஜெபம் பண்றேன் கேட்டா சொல்லுங்க, இது ஆண்டவருக்கு வேணும்டே, இது ஆண்டவருக்கு வேணும். இந்த வெறும் பாத்திரம் ஆண்டவருக்கு வேணும், இந்த காலியான பாத்திரம் ஆண்டவருக்கு வேணும். இன்னைக்கு எத்தனை பேர் விரும்புறீங்க? இன்னைக்கு ஆண்டவரே என் நிமித்தமாக அநேக பாத்திரங்கள் நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவரே அநேக பாத்திரங்கள் நிரப்பப்பட வேண்டுமான உங்களுக்குள்ள நிரம்பி வழிய வேண்டும். உங்களுக்குள்ள அரைகுறைமையாக உங்களுக்குள்ள காலியான பாத்திரமா இருந்தா இன்னொரு காலியான பாத்திரத்தை நிரப்ப முடியாது. இந்த பாத்திரத்துள்ள நிரம்பி வழிகிற அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். யார் யாருக்குள்ள ஜீவ ஊற்று இருக்கும் அது வற்றி போகாது. ஊற்று ஊறிட்டே இருக்கும். மொண்டு வச்ச தண்ணி குறைஞ்சு போயிரும். ஆனா ஊறுகிற நீர் ஊற்றி ஒருபோதும் வற்றி போகாது. என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். இன்னைக்கு அநேக நதிகள் இருதயங்களுக்கு புறப்பட்டு ஓடுவதாக, அநேக வெறும் பாத்திரங்கள் நிரப்பப்படுவதற்காக உங்களுடைய இருதயத்தில் ஜீவ நதிகள் புறப்பட்டு இன்னைக்கு பாய்ந்து செல்வதாக. அல்லேலூயா. இந்த நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம், இந்த நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம், பாயும் இடமெல்லாம் பரிசுத்தம். அல்லேலூயா. இரு கரையிலும் ஏராளமான மரங்கள் உண்டாயிருக்கும். போகிற இடங்கள் ஆரோக்கியம் உண்டாகும். நீங்க போகிற குடும்பத்தில் ஆரோக்கியம் உண்டாகணும். நீங்க ஒரு நபர்கிட்ட பேசுனீங்கன்னா அங்க ரட்சிப்பு உண்டாகணும். நீங்க பஸ்ல ஏறினீங்கன்னா அங்க இருக்கிற நபர்களுக்குள்ள கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும்.
அதுதான் பின்மாறி எழுப்புதல், அபிஷேகம். அல்லேலூயா. அந்த கொரியா நாட்கள், அந்த கொரியா தேசத்துல பாலியாங்கி சோண்டு நாட்கள்ல அந்த எழுப்புதல் உண்டாக காரணம் என்ன தெரியுமா? எங்க கடைக்கிட்ட போனாலும் 2 பேர் பார்த்த உடனே, ஏக்கா நல்லா இருக்கிறீங்களா, அந்த அவங்கள பாத்தியா, அவங்க எப்படி போனாங்க இப்படி பேசினாங்கன்னு சொல்லல, கரத்தை கோர்த்து பிடிச்ச உடனே ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த எழுப்புதல் நம்ம தேசத்துல வரணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவரே, நீங்க இருக்கிற பார்த்தா அதை பிடிக்கா ரோட்ல போய் நின்றுட்டு 2 பேர் கையை பிடிச்சு அந்நிய பாஷை பேச சொன்னா என்ன நினைப்பாங்க? நான் ஒன்று பேச மாட்டேன், நான் ஒன்று சொல்ல மாட்டேன். நான் பார்த்த மைனி எப்படி இருக்கிறிய, அந்த பக்கத்து விட்டு அந்த பிள்ளை போயிட்டாலோ, இதுதான் பேசுவேன். அப்படி பேசுறது வரைக்கும் பாத்திரம் நிரம்பாது. பாத்திரம் நிரம்பலன்னா இன்னொரு பாத்திரத்தை நிரப்ப முடியாது. வார நேரம் மட்டும் நிரம்பும், வீட்டுக்கு போனோடனே காலியா போயிடும். சபைக்குள்ள வந்தோடனே பாத்திரம் நிரம்பி வழிஞ்சிட்டே இருக்கும். போக போக ஓட்ட விழுந்து வீடு போய் சேரும்போது வேறு ஒன்று இருக்கு. சர்ச்சுக்கு போனேன், நல்லா தான் இருந்து, வீட்டுக்கு வந்த உடனே ஒரு சந்தோஷமும் இல்லை. இனி நாளைக்கு பார்ப்போம், ஏன்னா ஓட்டை ஆயிட்டு, வீட்டுக்கு போனோடனே காலி ஆயிட்டு. இல்லை, ஓட்டை இன்னைக்கு அடைக்கப்படணும். வெறும் பாத்திரங்கள்லாம் நிரப்பப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஆண்டவரே, நான் ஓட்ட பாத்திரமா, நான் வந்து காலி பாத்திரமாக வெறும் பாத்திரமா இருக்க விரும்பல. ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்து என் மூலமாக அநேக பாத்திரங்கள் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அதற்கு தான் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்களா கொண்டு உள்ள உட்கார வச்சிருக்கிறாரு. இந்த மோதிரமலையில் எத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க. குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு அடங்குற பேரை கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? சும்மா வந்து உட்கார்ந்து சும்மா எழுப்பி போகிறதுக்கு அல்ல. கர்த்தருக்கு எதையாவது ஒன்று சாதிக்கணும், எதையாவது ஒன்று செய்யணும். அல்லேலூயா. இங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, பாஸ்டருடைய ஊழியத்துக்குரிய ஒரு முதுகெலும்பு என்னன்னா, அந்த சாது சுந்தர் சிங் அவர்கள் எழுதின புத்தகத்துல ஒரு வார்த்தை இவ்வாறாக எழுதப்பட்டிருந்ததா: மெழுகுத்திரி நெடுநாளாய் எரிந்து எரிந்து எதையும் உருக்காமல் போகிறதை பார்க்கலாம் வேகமாய் எரிந்து எதையாவது ஒன்றை உருக்க வேண்டும். அல்லேலூயா. எரிஞ்சு எரிஞ்சு மங்கி எரிஞ்சு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம அணைஞ்சு அணைஞ்சு உறங்கி விழுந்து எழும்பி அப்படி அணைஞ்சு அணைஞ்சு போகிறத பார்க்கலாம் வேகமாய் எரிஞ்சு எதையாவது ஒன்றை உருக்கிட்டு போய் சேரணும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. சரித்திரம் எழுதணும். இந்த உலகத்துல எங்க அம்மா இருந்தாங்க, எங்க அம்மா ஜெபிச்சு ஜெபிச்சு முட்டு தேயுதுன்னு சொல்லணும் சந்ததி. எங்க பாட்டி இருந்தாங்க, பாட்டியுடைய ஜெபந்தான் இந்த தலைமுறை கர்த்தருக்கா எழும்புறது என்று வருகிற தலைமுறை சொல்லணும். இந்த அக்கா இருந்தாங்க, இந்த அக்கா இந்த நேரம்னா ஜெபிக்க தான் செய்வாங்க, இந்த அக்கா இந்த நேரம் பக்கத்து வீட்டுல போய் பேச போக மாட்டாங்க சந்ததி சொல்லணும். இந்த நேரம் எங்க அம்மாவை போய் தொந்தரவு பண்ணக்கூடாது, இந்த நேரம் எங்க அம்மா ஜெபிக்கிற நேரம், இந்த நேரம் எங்க அம்மா வேதத்தை வாசிக்கிற நேரம், இந்த நேரம் எங்க அம்மாட்ட போய் விளையாடக்கூடாதுன்னு பிள்ளை அறிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒண்ணு கர்த்தருக்காய் செய்யணும். ஏதோ நான் 10ஓடு 11 வந்து உட்கார்ந்து அப்படி நானும் கிறிஸ்தவ தான், நானும் ஆவிக்குரிய பிள்ளைதான் சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏதாவது ஒண்ணு கர்த்தருக்காய் செய்யணும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இவ்வளவு நாளும் ஏதோ வந்தேன் வாழ்ந்தேன் அல்லாண்டு, இன்றைக்கு ஒரு தீர்மானம், ஒரு வைராக்கியத்தின் ஆவியானவர் கர்த்தர் சீயோனுக்கு கடும் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். எனக்காக அவர் ஏங்கிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. என்னை உருவாக்குவதற்காக, என்னை பயன்படுத்துவதற்காக. அல்லேலூயா. வாஞ்சைகள் ஆத்மாவை ஆண்டவர் பயன்படுத்துவார். கர்த்தர் ஆவியானவர் கேட்கிறார், முன்ன நாட்கள் சுவிசேஷம் அறிவித்தீங்களே, அந்த பாறை இப்பொழுது எங்கே என்று ஆவியானவர் கேட்கிறார். தனிப்பட்ட நபர்களை சுவிசேஷம் அறிவித்தீங்களே, ராத்திரி நேரங்கள் ஆண்டு எழுப்பி ஜெபிக்க வச்சாரு, அந்த தரிசனம் இப்பொழுது எங்கே, அந்த ஜெப ஆவி இப்பொழுது எங்கே என்று கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார். சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போறதுக்கு அல்ல தேவ சபை. எழும்பி பிரகாசிக்கும்படியாக, எழும்பி கர்த்தருக்காய்க்கு பெரிய காரியங்களை செய்து நிறைவேற்றும்படியாக. எலியாவின் தெய்வமே தெய்வம். 2 நிறைவுகளினால் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். கர்த்தரே தெய்வம். அப்படி நிற்கிறவர்களை சொல்லுவாங்க, நம்ம பேர் எலியா இருக்கிறது, நம்ம பேரை போடணும். எலியாவின் தெய்வமே தெய்வம் என்று சொன்னது அந்த காலம். எலியாவின் தெய்வமே தெய்வம் என்று சொன்னது அந்த காலம். இன்னைக்கு சொல்லணும், ஜான்சியின் தெய்வமே தெய்வம். ஜான்சி ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம்னு சொல்ல வைக்கணும். வந்துட்டு உங்க பேரை போடணும். உங்க பேரை பாஸ்டர் ஜின்சி ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையுள்ள தெய்வம்னு சொல்ல வைக்கணும். கர்த்தருக்கு ஏதாவது பராக்கிரமன காரியங்களை கர்த்தருக்காய் செய்யணும். அல்லேலூயா. இந்த வைராக்கியத்தோடு எழும்புகிற போதுதான் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கிறவங்களால தான் வெறும் பாத்திரங்களை நாம நிரப்ப முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் மூலமாக அநேக வெறும் பாத்திரங்கள் நிரம்புவதாக. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வெறுமையான காலி பாத்திரங்கள் 6 கற்சாடி வெளியே கிடக்கு. எவ்வளவு கற்சாடி வெளியே கிடக்கு தெரியுமா? இயேசு வந்தாரு, சொன்னாரு, இதை தண்ணீர்னால நிரப்பு.
அற்புதம் நடக்கணும்னா வெறும் கற்சாடிகள் தண்ணீர்னால நிரப்பப்பட வேண்டும். அற்புதம் நடக்கணுமா, அவருடைய மகிமை வெளிப்படணுமா, யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 6 கற்சாடிகளுக்குள்ளேயும் தண்ணீரால் நிரப்பப்பட்ட போது அந்த தண்ணீரை மொண்டு கொடுத்த போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அநேகர் விசுவாசம் வைத்தாங்க, அற்புதம் நடந்தது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக கற்சாடிகளாக இருக்கிறவர்களே நிரப்புகிற போது, தண்ணீரினால் நிரப்புகிற போது, அபிஷேகத்தினால் நாம் நிரப்புகிற போது, நமக்குள்ளே நிரம்பி வழிகிற அபிஷேகம் அவர்களுக்குள்ளே பற்றி பிடிக்கிற போது அநேக அற்புதமான அடையாளங்களை கொண்டு அநேக சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அற்புதங்கள் நடக்கிற போது சீஷர்கள் விசுவாசம் வைப்பாங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். நாம எல்லாரும் விசுவாசியா வந்திருக்கிறோம். அடையாளங்கள் நடக்கணும். நீங்க ஜெபிக்கிற போது அற்புதங்கள் நடக்கணும். பேய்கள் ஓடணும், பிசாசு ஓடணும், அற்புதம் நடக்கணும். அல்லேலூயா. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கணும். ஏதோ தடையோடு இருக்கிற ஜெபிக்கிற போது அற்புதம் நடக்கணும். அற்புதம் நடக்க நடக்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகும். உங்களை தேடி வருவாங்க. கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கம்மா, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கக்கா, என் குடும்பத்தில் இவ்வளவு போராட்டம் இருக்கு. அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருந்தது எங்கே? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இதெல்லாம் அடங்கி இருக்கிறது. கிருபைகளையும் வரங்களையும் தந்து அற்புதங்களை செய்கிற கிருபை அந்த அபிஷேகத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. லேலூயா. அதை செயல்படுத்த ஆரம்பிக்கணும். செயல்படுத்துகிற போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. லேலூயா லேலூயா. இரண்டாவதாக உடைந்த பாத்திரம். இந்த வெறுமையான படகுல இயேசு ஏறினாரு, அற்புதம் நடந்தது. பேதுருவின் படகு வெறுமையான படகு, வெறுமையான படகு. ராமுழுதும் பிரயாசப்பட்டாரு. ராமுழுதும் பிரயாசப்பட்டு வந்த பேதுருவின் படகுல இயேசு ஏறினாரு. வலை கிளியத்தக்கதாக அற்புதம் நடந்தது. தன்னுடைய படகம் நிறைந்து மற்றவர்களுக்கும் கொடுக்கத்தக்க விதத்தில் பேதுருவை கர்த்தர் உயர்த்தினார். லேலூயா. வெறும் படகா வந்திருக்கிறீங்களா? எந்த விதமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கே வழி இல்லை என்று தரித்திரத்தோடு வந்திருக்கிறீங்களா? இயேசுக்கு இடம் கொடுத்து இயேசு வாழ்க்கையில் ஏறிட்டார்னா, இயேசு வெறும் படகில் ஏறிட்டார்னா பாத்திரம் நிரம்பி வழிகிற அளவுக்கு வலை கிழிந்து போகல, கிளியத்தக்கதாக. வலை கிளியாது, கிழிந்து போகத்தக்கதாக ஆசீர்வாதம். வலை கிளியல. அவர் தருகிற ஆசீர்வாதம் நிரந்தரமான ஆசீர்வாதம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் வேதனை இல்லாத, பின்விளைவு இல்லாத ஆசீர்வாதம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாம். எல்லாருடைய கரங்களும் உயரட்டும். அல்லேலூயா. எல்லாருடைய கரங்களும். தம்பி கரங்களை உயர்த்தி சொல்லு. வெறுமையான என் படகிலே ஆண்டவரே என் படகை நிரப்புங்கப்பா. வெறுமையாய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என் படகை உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. என் படகை உம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவனாய் மாறணும் ஆண்டவர். இதுவரைக்கும் வாங்குறவனாக இருந்தேன். அநேகருக்கு கொடுக்கிற ஒரு நபராக, ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர்களாக, அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிற ஒரு மகளாக என்னை மாற்றுவீராக. அல்லேலூயா. விசுவாசத்தோடு கேட்பீங்கன்னா நிச்சயம் அவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த ஒரு பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா உடைந்த பாத்திரம். உடைந்து போன பாத்திரம். உடைந்து போன பாத்திரம் சொல்லுகிற போது சங்கீதம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். சங்கீதம் 31 அதனுடைய 12. உடைந்த பாத்திரத்தை போலானேன். அல்லேலூயா. உடைந்த பாத்திரம் என்பது பிரயோஜனம் இல்லாத பாத்திரம், விரும்பாத பாத்திரம். உடைந்த பாத்திரத்தை யாரும் தூக்கி பீரோவுக்குள்ள பூட்டி வைக்க மாட்டாங்க. எத்தனை பேருடைய பீரோவுக்குள்ள உடைஞ்ச பாத்திரம் எல்லாம் இருக்கு? பீரோவுக்குள்ள என்ன வைப்பீங்க? துணி வைப்பீங்க. அப்புறம் வேற என்ன வைப்பீங்க? பணம் இருந்தா உள்ள வைப்பீங்க. அப்புறம் வேற என்ன வைப்பீங்க? நகை நட்டு இருந்தா, நகை எல்லாம் இருந்ததுன்னா ஒரு விலையேற பெற்றது வைடூரியம், மரகதம் இதெல்லாம் இருந்தா எங்க கொண்டு வைப்பீங்க? கிச்சன்ல கொண்டு பாத்திரங்கள் ஒருத்தல போட்டிருப்பீங்க. எங்க கொண்டு வைப்பீங்க? பீரோவில். எதுக்கு பீரோவில் வைப்பீங்க? இது விலையேற பெற்றது. எல்லாம் கொண்டு போய் பத்திரமா திருடம் வந்தா திருடிட்டு போயிடக்கூடாதுன்னு பத்திரமா ஒளிச்சு வைப்பீங்க. அப்படிதானே? ஆனா உடைஞ்ச பாத்திரத்தை எங்க போட்டிருப்பீங்க? குப்பையில. வீட்டுக்கு வெளியே. எத்தனை கள்ளம் வந்தாலும் எதை எடுக்க மாட்டான்? உடைஞ்ச பாத்திரத்தை எடுக்க மாட்டான். ஏன்னா அது வீட்டுக்குள்ள கூட வைக்க மாட்டோம், வீட்டுக்கு வெளியே வச்சிருப்போம். உடைந்த பாத்திரம், பிரயோஜனம் இல்லாத பாத்திரம், யாருக்கும் உபயோகம் இல்லாத பாத்திரம். அந்த உடைஞ்ச பாத்திரத்தினால எதையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது, எதையும் நம்ம பிரயோஜனப்படுத்தவே முடியாது, எதையும் நம்ம சேமித்து வைக்கவுமே முடியாது. யாருக்கு முன்னாடி கொண்டு போய் அந்த உடைஞ்ச பாத்திரத்தில் சாப்பாடு கொடுக்கவும் முடியாது. குழம்பு கூட ஊத்தி வைக்க மாட்டோம். உடைஞ்ச பாத்திரத்தை யாருக்கு முன்னாடி வைக்க மாட்டான். ஆனா உடைஞ்ச பாத்திரத்தை கர்த்தர் தேடி வருகிறார். அல்லேலூயா. மார்க்கு 5ஆம் அதிகாரத்திலே லேகியோன் என்ற ஒரு உடைஞ்ச பாத்திரம், பெற்றோரால கைவிடப்பட்ட உடைஞ்ச பாத்திரம், வீட்டுக்குள்ள கூட வைக்கல, மனாந்திரத்துல அந்த கல்லறைகளுக்குள்ள அகப்பட்டு கிடக்கிற ஒரு உடைஞ்ச பாத்திரம் தான் லேகியோன். அல்லேலூயா. அந்த உடைந்த பாத்திரத்தை ஆண்டவர் தேடி வந்தார். ஆண்டவர் தேடி சென்றார். கல்லறை தான் அவனுடைய குடியிருப்பு.
ராத்திரி தெரியாது, பகல் தெரியாது, கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்த அந்த உடைந்த பாத்திரம். பெற்றோர் இருந்திருக்கலாம், உறவுகள் இருந்திருக்கலாம், வீட்டுக்குள்ள அவனை அனுமதிக்க முடியாத ஒரு பாத்திரம். உடைய குடியிருப்பு கல்லறைகளுக்குள்ள அவனை பார்த்தாலே எல்லாரும் பயந்து ஓடிடுவாங்க. யாரும் அவன் பக்கம் போய் சாப்பிட்டியான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அவன் பக்கத்துல போய் யாரும் என்னை குளிச்சியாப்பான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏதாவது உனக்கு தேவை இருக்கான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. காரணம், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட பாத்திரம். உடைந்த பாத்திரத்தை என் ஆண்டவர் தேடி வந்தார். அல்லேலூயா. உடைந்த பாத்திரத்தை மறுபடியும் வணைய வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டார். அல்லேலூயா. எரேமியா 18ஆம் அதிகாரத்திலே அந்த குயவனுடைய கரத்திலே கெட்டுப்போன அந்த கெட்டுப்போன மண்பாண்டத்தை ஆண்டவர் வேறே பாண்டமாக வணைந்தார். மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் லேகியோன் என்ற வெறுமையான அந்த மண்பாண்டத்தை, வெறுமையான உடைந்த பாத்திரத்தை ஆண்டவர் வேறே பாண்டமாக வணைந்தார். புத்தியை தெளிய பண்ணினார். தெக்கப்போலி தேசத்தை கலக்குகிற ஒரு பாண்டமாக ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. தேசத்தில் கிடைத்த உடைந்த பாத்திரங்கள், உடைந்து நொறுக்கப்பட்டு கிடக்கிற பாண்டங்கள் தெக்கப்போலி தேசத்தை கலக்குகிற பாண்டங்களாய் உருவாக்கப்படுவதாக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய சுகமளி, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய உருவாக்குகிற கரம் வேறே பாண்டமாக, இருதயம் வேறே இருதயத்தை வேறே இருதயமாக மாற்றி, இருதயத்தை வேறே பாண்டமாக ஆண்டவர் வணைந்த போது அதே லேகியோன் தான், அதே மனுஷன் தான், அதே கல்லறைகளுக்குள்ள இருந்த அதே மனுஷன் தான். ஆனா இன்னைக்கு தெக்கப்போலி தேசத்தை 10 பட்டணங்களை கலக்குகிற ஒரு மனுஷனாக மாற்றப்பட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க குடும்பத்தின் பிள்ளைகளா இருக்கலாம், சந்ததிகளா இருக்கலாம். உடைக்கப்பட்ட பாத்திரத்தை போல யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. இவன் வீட்டுக்கு வந்தாலே பயப்படுறேன், இவனை கண்டாலே தேசம் பயப்படுது, இவன் வீட்டுக்கு வந்தாலே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றீங்களா? அதே மனுஷனை தான் கர்த்தர் மறுபடி வேறே பாண்டமாக வணைந்து தேசத்தை கலக்குகிற ஒரு மகனாக ஆண்டவர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பாட்டு இப்படி சொல்லி பாத்தீங்களா? உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். உருக்குலைந்த பாத்திரம் நான், எதற்கும் பிரயோஜனம் இல்லாத பாத்திரம், உருக்குலைஞ்ச பாத்திரம், உடைஞ்ச பாத்திரத்தை ஆண்டவர் மறுபடியும் வணைய விரும்புகிறார். அல்லேலூயா. 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 அந்த உடைந்த பாத்திரங்களை, அநேக உடைந்த பாத்திரங்களை ஆண்டவர் மறுபடி வணைந்து சபையிலே கொண்டு வந்து வேற பாண்டமாய் மாற்றுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏதாவது உடைஞ்ச பாத்திரங்களை மனசுக்குள்ள கொண்டு வந்துருங்க, மைண்டுக்குள்ள கொண்டு வாங்க. உடைஞ்சு போன வாழ்க்கையில யார் இருக்கலாங்களோ, பிரிஞ்சு போயிருக்கலாம், கணவன் மனைவி பிரிவினையோடு இருக்கலாம். அந்த உடைஞ்ச குடும்பத்தை, அந்த பிரிஞ்ச குடும்பத்தை, உடைந்த வாழ்க்கையை, உடைஞ்சு போன குடும்ப உறவை, உடைஞ்சு போன திருமண உறவை கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருங்க. ஆண்டவரே, இந்த திருமண உறவு, இந்த குடும்ப உறவு உடைஞ்சு போய் கிடக்குப்பா, பிரிஞ்சு போய் கிடக்குப்பா. இந்த உடைந்த பாத்திரத்தை மறுபடி உமக்கு பிரியமானபடி வேறே பாண்டமாக வணைந்து கொள்வீராக. இந்த பிள்ளை ஜெபித்து கொண்டிருக்கிற போது கர்த்தருடைய வல்லமை அப்படிப்பட்ட பிள்ளைகள் மீது இறங்கி கிரியை செய்வதாக. இந்த உபவாச ஆராதனை நிமித்தமாக இதுவரை கேட்டிராத அற்புத சாட்சிகளை என் ஆண்டவர் கேட்க பண்ணுவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவதாக ஆலயத்தின் பாத்திரம். தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் சொல்லுகிறது, ஆலயத்தின் பாத்திரம், ஆலயத்தில் உள்ள பாத்திரம். ஆனா இப்பொழுது இருக்கிற இடம் பாபிலோனில். ஆலயத்தில் இருக்க வேண்டிய பாத்திரம் இப்பொழுது இருக்கிற இடம் பாபிலோனுக்குள்ளே. பாபிலோன் என்றால் குழப்பம். அந்த பொருள் என்னது? பாபிலோன் என்றால் குழப்பம், குழப்பம் நிறைந்த இடத்துக்குள்ளே. ஆலயத்தில் இருக்க வேண்டிய பாத்திரங்கள் இன்னைக்கு ஆலயத்தில் இருக்க வேண்டிய பாத்திரங்கள் கிடைக்கிற இடம் எங்க தெரியுமா? பாபிலோன்ல. ஆலயத்தில் இருக்க வேண்டிய பாத்திரங்கள் பாபிலோனுக்குள்ள இருக்க, அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறது. ஏன் இந்த ஆலயத்தில் இருந்த பாத்திரம் பாபிலோனுக்கு போக காரணம் என்ன? அநேக பிள்ளைகள் சொல்றதை கேட்டிருக்கிறேன். சண்டே கிளாஸுக்கெல்லாம் வந்த பிள்ளை, சண்டே கிளாஸுக்கெல்லாம் இந்த கர்த்தரை துதித்த பிள்ளை, வாலிப வயதை அடைகிற போது, வாலிப பருவத்தை அடைகிற போது, கல்லூரிக்கு போக ஆரம்பித்த உடனே அப்பா சொல்ல கேட்க மாட்டான், அம்மா சொல்றதை கேட்க மாட்டான், பாஸ்டர் சொல்றதை கேட்க மாட்டான், பாஸ்டர் அம்மா சொல்றதையும் கேட்க மாட்டான், தன் இஷ்டம் போல அலைய ஆரம்பிப்பான். அதுதான் பாபிலோனில் இருக்கிற பாத்திரம். எங்க இருக்க வேண்டிய பாத்திரம் தெரியுமா? ஆலயத்தில் இருக்க வேண்டிய பாத்திரங்கள். இன்னைக்கு அநேக ஆலயத்தில் இருக்க வேண்டிய பாத்திரங்கள் பாபிலோனுக்குள்ள சிறைப்பட்டு கிடக்கிறது. அல்லேலூயா. ஏன் ஆலயத்தில் உள்ள பாத்திரம் பாபிலோனுக்கு போக காரணம் என்ன? அதே தானியேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, சிறை பிடிக்கப்பட்டது, பாவ
சிறைக்குள்ளே அகப்பட்டு கொண்டார்கள். பாவ சிறைக்குள்ளே, பாரமான சிறைக்குள்ளே அகப்பட்டு கொண்டபடியினாலே அந்த குழப்பமாகிய பாபிலோனுக்குள்ள போயிட்டாங்க. என்ன சிறை தெரியுமா? சிந்தனையில சிறை வைக்கிறான் சாத்தான். அநேக குடும்பத்தில் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா சிந்தனைக்குள்ள சிறைப்பட்டு கிடக்கிறான். சிந்தனையில தெளிவடைய முடியல, குழப்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியல, என்ன செய்வதுன்னு தெரியல, வாழ்க்கையில சரியான முடிவு எடுக்க முடியல, வாழ்க்கையை துணையை தெரிந்தெடுப்பதில் சரியான குழப்பத்துக்குள் அகப்பட்டிருக்கிறாங்க. என்ன படிக்கணும்னு தெரியல, என்ன வேலைக்கு போகணும்னு தெரியல, எப்படி குடும்பத்தை நடத்தணும்னு தெரியல, எப்படி கணவன்கிட்ட பேசணும்னு தெரியல, எப்படி மனைவியிட்ட பேசணும்னு தெரியல, எப்படி பிள்ளைகளை வளர்த்தணும்னு தெரியல. குழப்பம் குழப்பம், சிந்தனையில குழப்பத்தை நாட்களை பிசாசு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சிந்தனையில குழப்பத்தை கொடுத்திருக்கிறான். சிந்தனையில குழப்பம் பெருக பெருக குடும்ப சீர்குலைந்து போயிரும், சாட்சி இல்லாத வாழ்க்கை வந்துடும். ஆலயத்தில் இருக்க வேண்டிய குடும்பங்கள் இன்னைக்கு அநேக இடங்களில் போய் இருக்க வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? சிந்தனையில வந்த தடுமாற்றங்கள். ஒரு காரிய உலகாக ஒரு அறிஞர் இவ்வாறாக ஒரு லைன் இப்படி எழுதி வச்சிருந்த படிச்சேன் ஒரு நாள்ல. பறவை நம்ம தலைக்கு மேல பறக்கிறதுக்கு நம்ம தடுக்க முடியாது, தலையில கூடு கட்டாம பார்த்துக்கிடலாம். நம்ம வெளியில நடந்து போகிறோம், எவ்வளவு பறவை பறந்து போகுது தெரியுமா? அந்த பறவையே என் பறவை என் தலைக்கு மேல பறக்காதுன்னு சொல்ல முடியாது, பறந்துரும். ஆனா தலைக்கு மேல கூடு கட்டாம பார்த்துக்கிடலாமே. தலையில கூடு கட்டாம பார்த்துக்கிடலாம். எத்தனை பேருக்கு புரியுது? தலையில கூடு கட்டிட்டுன்னா அசிங்கம், தலையில கூடு கட்டிட்டுன்னா நாற்றம் அடிச்சிரும். சிந்தனையில வருகிற பாவங்கள் தான் வாழ்க்கையில தடுமாற்றங்களை கொண்டு வருகிறது. பாவம் ஆரம்பிக்கிற இடம் சிந்தனை. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் அப்படி சிந்தனையில் ஆரம்பித்து அப்படியே இச்சை உருவாகி கர்ப்பம் தரித்து பாவத்தை பிரசவிக்கிறது. சிந்தனையில பாவம் உருவாகி பாவத்தை பிரசவிக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், தண்டனை மரணத்துக்குள்ளாகி போய் விடுகிறார். தேவ பிள்ளையே, ஆலயத்தில் இருக்க வேண்டிய பாத்திரம் ஆலயத்துக்குள்ளதான் இருக்கணும். ஆலயத்துக்குள்ள இருந்துட்டு சிந்தனை வேற சிதறச்சிக்க கூடாது. ஆலயத்துக்குள்ளதான் இருப்போம், ஆண்டவர் ஆராதிச்சுட்டே இருப்போம், வசனத்தை கேட்டுட்டே இருப்போம். சிந்தனை வேற எங்கேயாவது ஓடி ஓடி அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்துடும். விசா இல்லாம டிக்கெட் இல்லாம போகிற ஒண்ணு சிந்தனை மட்டும்தான். அமெரிக்காவுக்கும் போயிட்டு வந்துடலாம், லண்டன் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். இப்ப இருந்துட்டு லண்டன் போயிட்டு வந்துடும். சிந்தனை பறக்கிற உலகம். சிந்தனையில ஒரு தடுமாற்றங்கள், சிந்தனையில குழப்பங்கள் வருகிற போது ஆவியானுடைய கையில விட்டு கொடுக்கணும். மாடு கயிறு அறுத்துட்டு போற மாடை போல விட்டுறக்கூடாது. சிந்தனைய வாழ்க்கையில பிரச்சனை வந்துடும். யோசிக்க வேண்டிய மட்டும் யோசிக்கணும், சிந்திக்க வேண்டிய மட்டும் சிந்திக்கணும். தேவையில்லாத சிந்தனைகளினால, தேவையில்லாத பேச்சுகளினால, தேவையில்லாத யோசனைகளினால எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கிடைக்கு தெரியுமா? ஆவிக்குரிய குடும்பங்கள், ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள். ஆகவே நாளை அருமையாய் தேவனுடைய ஆவியானவர் மீது கரிசனை கொண்டு ஆவியர் நமக்கு தெளிவாய் நம்மோடு போதிக்கிறார். சிந்தனையை காத்துக்கொள், சிந்தனையை காத்துக்கொள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உன் சிந்தனை காத்துக்கொள் கடவுது. கிறிஸ்து இயேசுவின் சிந்தனையே உங்களிலும் இருக்க கடவுது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளை காத்துக்கொள்ளும். உங்கள் சிந்தனைகளை காத்துக்கொள்ளணும்னா தேவனுடைய கரத்துல கொடுத்துடணும். ஆண்டவரே, நான் ஆலயத்தில் இருக்க வேண்டிய பாத்திரப்பா, இங்க இருந்த சிந்தனையெல்லாம் தடுமாறுது, தேவையில்லாதெல்லாம் யோசிக்குது. ஆண்டவரே, என் சிந்தனையை காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆராதனை கட் பண்ண கூடாது. ஞாயிற்றுக்கிழமை அநேக பேர் ஆராதனை சில, நீங்க எல்லாம் அப்படி பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நல்ல பிள்ளைகள், பாஸ்டர் சொன்னாங்க விசுவாசிகள் ரொம்ப நல்ல பிள்ளைகள்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் உங்களுக்கே ஒரு கை தட்டு கொடுங்க பார்க்கலாம். தட்டுங்களேன், கொஞ்சம் விசுவாசத்தோட தட்டுங்க. விசுவாசத்தோட உங்களுக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க அப்படி ஏதாவது குண்டாமண்டாக்கா பண்ணிட்டு இருந்தாலும் இன்னைக்கு விசுவாசத்தோடு, ஆண்டவரே நான் ஒரு நல்ல பிள்ளை தான் அப்படின்னு கை தட்டு கொடுத்துட்டீங்க. சரி, எங்க சர்ச்சில் நிறைய பிள்ளை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை கட் பண்ணிடுவாங்க. மாமா மச்சி இதை கல்யாணம் வந்துடும் பார்த்தீங்களா, கிளம்பி போயிடுவாங்க. எதை விட்டுட்டு? ஆராதனையை விட்டுட்டு. ஆண்டவர் வந்து உட்கார்ந்துருப்பார் ஆலயத்தில், அந்த இடம் காலியாக இருக்கும், ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். ஒரு முறை ஒரு ஞாபகம் கதை, ஒரு கதையில் ஒரு நடந்த சம்பவம். ஒரு ஆலயத்தில் குடும்பமாக கணவர் மனைவி ஆராதனைக்கு போனாங்க. அங்கே போனால் அந்த ஆராதிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. இந்த கணவருக்கு என்னென்னா, எப்போ இந்த பாஸ்டர் போய் விசாரிக்கணும், வரலையா பிரதர்,
வரலையா பிரதர், இப்படி விசாரிக்கணும். அதனால இந்த பிரதர் வந்து வரல, சர்ச்சுக்கு வரல. அந்த மனைவி மட்டும் வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே கேட்பாங்களா, ஃபர்ஸ்ட் என்ன விசாரிச்சாங்களா, என்ன தேடினாங்களா? உடனே இந்த சகோதரி சொல்லுவாங்க, ஆமாங்க உங்களை ரொம்ப தேடினாங்க, ஏன் வரலன்னு கேட்டாங்க, நானும் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லி சமாளிச்சுட்டேன். இப்படி இந்த மனைவி சொல்ல, இந்த கணவர் சொல்ல, இப்படியே நாள் போயிட்டே இருந்து இந்த மனைவிக்கு ரொம்ப பொறுத்து ரொம்ப வேதனை வந்துட்டு, இனி இந்த மனுஷனை இப்படியே விடக்கூடாது. பாஸ்டர் டெய்லி கேட்பாரு, ஏன் சகோதரி வரல ஏன் சகோதரி வரல உங்க கணவர்? அது ஒன்றும் இல்லை பாஸ்டர், அடுத்த வாரம் வந்துடுவாங்க பாஸ்டர், இப்படி சொல்லி சமாளிச்சிடும். ஏன்னா மனைவி மாதிரி கணவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எதுனாலும் ஒன்றும் இல்லை பாஸ்டர் சமாளிச்சு, எப்படி தலைவலி பாஸ்டர், சும்மா தான் வீட்டில் சண்டை பிடிச்சி வீட்டில் இருந்திருப்பாரு, அப்படி நொறுக்கி தள்ளி விட்டுருப்பாரு, வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாரு. ஆனால் இந்த அம்மா வந்து என்ன சொல்லு தெரியுமா, இல்லை பாஸ்டர் பாவம் ரொம்ப டயர்டாக வேலைக்கு போயிட்டு வந்தாரா, தலைவலின்னு சொன்னார், காப்பி போட்டு கொடுத்துட்டு வந்தேன், வாரேன்னு சொன்னார். வரமாட்டாருன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா சொல்லி அப்படி கணவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி நல்ல மனைவிமார்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சரி, அப்படி அந்த பாஸ்டர் அன்னைக்கு கேட்டாங்களா, ஏன் சகோதரி வரலன்னு. இந்த சகோதரி நினைச்சாங்க இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகணும் சொல்லிட்டு இவங்க ஒன்றும் பதில் சொல்லலை. பாஸ்டர் நான் போயிட்டு வரேன் பாஸ்டர்னு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனோடனே அந்த கணவர் வாசல் நின்னாராம். இவர் நல்ல ஸ்டெடியாக தான் இருக்கிறார், குழப்பம் ஒன்றும் கிடையாது. ஸ்டெடியாக நின்றுட்டு போனோடனே கேட்டாரா, வா என்ன ஆறுதல் நல்லா முடிஞ்சுட்டு? ஆமாங்க அதெல்லாம் முடிஞ்சுட்டு. பாஸ்டர் என்ன கேட்டாரா? இல்லையே கேட்கலையே அப்படின்னு சொன்னோம். கேட்கலையா? என்ன கேட்கலையா அப்படி இவரை விசாரிக்கணும், அவருக்கு வேற வேலையே கிடையாதுல்ல. என்ன கேட்கலையா? உடனே அவர் சொன்னாரா, அந்த அம்மா சொன்னாங்களா, பாஸ்டர் கேட்கல, ஆனா ஒரு பெரிய ஒரு ஆள் உங்களை கேட்டாரு. அப்படி அது யாரு? பாஸ்டர் விட பெரிய ஆள் அங்க யாரு வந்திருந்தா என்ன? அப்படி யாரு விசாரிச்சது? இல்ல ஒரு பெரிய ஆள் வந்திருந்தாரு, அவரு வந்து உங்களை ரொம்ப நேரம் தேடிட்டே இருந்தாரு, யான் வரலன்னு கேட்டுட்டே இருந்தாரு, பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்களா. அது யாரு பெரிய ஆளு அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொன்னாரா, அந்த அம்மா சொல்லிச்சான், தெய்வம். அவர் வந்து உங்களை தேடினாரு, நீங்க இருந்த இடம் காலியா இருக்குதே, என் பிள்ளை இன்னைக்கு காணலையே, என் மகனை இன்னைக்கு காணலையே, என்னை ஆராதிக்க வேண்டிய மகன் இன்னைக்கு இருக்கிற இடம் காலியா இருக்கேன்னு அந்த தெய்வம் உங்களை தேடிட்டே, தெய்வத்துடைய கண்ணீரை இன்னைக்கு நான் ஆராதனையில பார்த்தேன். உங்களை தேடின அங்கலாய்ப்ப ஆராதனை நான் உணர்ந்தேன். அந்த அம்மா சொல்லிட்டு சத்தம் போட்டு அழுதுட்டாங்களாம். அன்னைக்கு தான் அந்த மனுஷன் ஆராதனை மிஸ் பண்ணினது. அப்புறம் ஒரு நாள் கூட அந்த மனுஷன் ஆராதனை மிஸ் பண்ணது கிடையாது. குடும்பமா ஆராதனைக்கு வந்தாங்களா. அருமையான அன்பு பிள்ளைகளே, அன்பு ஜனமே, யாரு நம்மளை தேடுறாங்களோ இல்லையோ, தெய்வம் தேடுறாரு. இருக்கிற இடம் காலியா இருந்தே, எங்க போன? உனக்காய் ஜீவன் தந்தேனே, உன்னை ரட்சித்தேனே, உன்னை நேசித்தேனே, உனக்கு வாழ்வு தந்தேனே, உன்னை நான் தேடி அங்கலாய்ப்போடு எத்தனை ஆத்துமாக்களை தேடுறாரு தெரியுமா? நம்மளை எத்தனை நாள் தேடி இருக்கிறாரு, எத்தனை நாள் ஆராதனை மிஸ் பண்ணி இருக்கிறோம், எத்தனை நாள் வீட்டுக்கு ஆராதனைக்கு லீவு போட்டிருக்கிறோம், ஆராதனை கட் பண்ணி இருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு கட் பண்ணல, வெளியே போறதுக்கு கட் பண்ணல, லீவு போடல, ஆறுதல் மட்டும் எவ்வளவு நாள் லீவு போட்டிருக்கோம், கட் பண்ணி இருக்கிறோம். எத்தனை நாள் ஏசப்பா நம்மளால அழுது இருக்கிறாரு. இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே இனி எங்களால நீங்க வேதனைப்படக்கூடாது ஆண்டவரே, என்னால நீங்க துக்கப்பட நான் அனுமதிக்க மாட்டேன் ஆண்டவரே, என்னால நீங்க அழக்கூடாது, உங்க கண்ணீரை துடைக்கிறவளா நான் மாறணும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உங்க கண்ணீரை துடைக்கிறவளா என்னை மாற்றுங்க ஆண்டவரே, உங்க கண்ணீர் வடிக்க வைக்கிறவளா நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. உலகத்துல பல கோடி கிடக்குது உங்கள் கண்ணீரை வடிக்க வைக்கிறதுக்கு. நான் உங்க கண்ணீரை வடிக்க வைப்பதற்காக அல்ல ஆண்டவரே, உங்க கண்ணீரை துடைக்கிற ஒரு மனுஷியாய், உங்க கண்ணீரை துடைக்கிற ஒரு செல்ல பிள்ளையாக என்னை மாற்றுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் கேட்கிறீங்களோ உங்களை கர்த்தர் அதிகமாய் பயன்படுத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு பாத்திரத்தை பார்க்க போகிறோம், கிருபா பாத்திரம். அல்லேலூயா. ரோமர்கள் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 21, 22, 23 ஆகிய 3 வசனங்களை வாசித்து பார்க்கிற போது அதற்குள்ளே 2 பாத்திரங்களை சொல்லப்பட்டிருக்கும். ஒன்று கிருபா பாத்திரம், ஒன்று கோபாக்கிரேன் பாத்திரம். 2 பாத்திரங்களை குறித்து தெளிவாய் அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் அப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அந்த 9ஆவது அதிகாரத்தில் ஒரே மண்ணினாலே அந்த குயவன் என்ன பண்ணுகிறான், மிதிக்கிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் உண்டு பண்ணுகிறார். அந்த 23வது வசனத்திலே தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் 23வது வசனம், தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கனை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன. அல்லேலூயா.
இப்ப கிருபா பாத்திரத்துக்கு மேல அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்துவாரு, தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவாரு. கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்டதான் கோபாக்கினை பாத்திரங்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் நாம் கோபாக்கினை பாத்திரங்களை அல்ல, கிருபா பாத்திரங்களாக. அல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனாயிருந்தான். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே. இப்ப நாம கேட்கலாம், இங்க இருக்கிற நம்ம கொஞ்சம் பேர் நாம இருக்கிறோம். இப்ப ஏசப்பா நம்மளை பார்க்கிறாரு. இப்ப எல்லாரும் கவனிங்க, தூங்கிட்டு எல்லாரும் எழுப்பி விட்டுருங்க. எழுப்பி கிளம்பி கிளம்பி நேரம் ஆயிடுச்சு. எழுப்பிட்டீங்களா எல்லாரும்? சரி கவனிங்க. இப்ப ஏசப்பா வந்திருக்கிறாரு, வந்து நம்மளை பார்க்கிறாரு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, தேசம் கெட்டு போய் கிடந்த அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா உத்தமனாயிருந்தான். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. நாம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நமக்கு எத்தனை பேருக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைக்கும்? இங்க இருக்கிறவர்களுக்குள்ளே கர்த்தர் இப்ப போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாரு. நான் கர்த்தர் என்ன பண்ணிட்டு பரலோகத்திலிருந்து அப்படி போட்டோ எடுக்கிறாரு, இருதயத்தை எடுக்கிறாரு. நாம போட்டோ எடுக்கிறதா எதை எடுப்போம் தெரியுமா? முகத்தை போட்டோ எடுப்போம், அப்படிதானே? போட்டோ எங்களை எடுப்பீங்க, போட்டோ தெரியுமா? தெரியுமா? பாக்குற பார்வை போட்டோவா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. போட்டோ எடுப்பீங்க தானே? போட்டோ எதை பிடிப்பாங்க? வெளிப்பிரகாரமா, வெளி சரீரத்தை, அதாவது முகத்தை எல்லாம் போட்டோ எடுப்பாங்க. ஆனா கர்த்தர் எதை போட்டோ பிடிப்பார் தெரியுமா? இருதயத்தை போட்டோ பிடிப்பாரு. இப்ப நாம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் பாத்தீங்களா? இங்க இருக்கிறவர்களுக்குள்ளே யார் உத்தமர்கள் என்று கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனாயிருந்தான். அந்த வாழ்ந்த அந்த கிராமத்துக்குள்ளே, வாழ்ந்த அந்த தேசத்திலே அவன் உத்தமனாய் இருந்திருக்கிறான். அவன் ஒருவனை தான் கர்த்தருடைய கண்கள் உத்தமனாய் கண்டது. இங்க நாம தேவ சபைக்குள்ள வந்திருக்கிறோம். சபைக்குள்ள வந்திருக்கிற நம்மை, இருதயத்தை ஆண்டவர் கவனிப்பாரானால் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது? நம்முடைய இருதயம் உத்தமமா இருக்கா? செம்மையாக இருக்கா? உள்ளத்துக்குள்ள என்ன நினைவுகளோட இருந்திருக்கிறோம்? கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய வல்லமை அவர் விளங்க பண்ணுகிறார். மரியாள் அந்த கிருபையை சார்ந்து கொண்டாள், அந்த கிருபையை பற்றி கொண்டாள். உலக ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாள். அதான் தேவதூதன் வந்து சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க. அப்ப கிருபை பெற்று வச்சிருந்தா, கிருபை பெற்று வச்சிருந்தா நம்ம எல்லாம் காரியங்களை வாங்கி வச்சிருக்கிறோம். நம்முடைய சந்ததிகளுக்காக பணத்தை சம்பாதி வச்சிருப்போம், ஆசீர்வாதங்களை சம்பாதித்து வச்சிருப்போம், சில பேர் சாபத்தை சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க பிள்ளைகளுக்காக. ஆனா அந்த மரியாள் கிருபையை சம்பாதிச்சு வச்சிருக்கிறான். அதான் தேவதூதனே வந்து சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க. அல்லேலூயா. அப்ப கிருபை பெற்றவளுக்கு அப்படி வல்லமை விளங்க பண்ணுகிறாரு, மகிமையான ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ணுகிறாரு. யார் யார் மேல தேவ கிருபை இருக்கோ, யார் யார் மேல தேவ கிருபை அளவில்லாமல் இருக்கோ, யார் யார் கிருபை பெற்றவர்களா இருக்கிறீங்களோ அவங்க மேல தேவ வல்லமை வெளிப்படும், தேவ ஐஸ்வர்யம் வெளிப்படும், தேவ மகிமை வெளிப்படும். கோபாக்கினின் பாத்திரங்கள் மேல அப்படியே கோபம் வெளிப்படும், அப்படி எரிச்சல் வெளிப்படும். வெளிப்படுகிற ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளுக்காக எல்லாம் ஆயத்தமா இருக்கு, எல்லா பாத்திரம் ஆயத்தமா இருக்கு. கிருபா பாத்திரம் கிருபை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கு, கோபாக்கினை பாத்திரம் கோபத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கு. தேவஜனமே, நீங்கள் நானும் கிருபா பாத்திரங்களாக இருக்கணும். இங்க இருக்கிற ஒருவர் கூட கோபாக்கினை பாத்திரங்களாய் போய்விடக் கூடாது. நம்முடைய தேச மக்கள் கோபாக்கினை பாத்திரங்களாய் மாறிவிடக் கூடாது. எல்லார் மேலும் தேவ கிருபை உண்டாயிருப்பதாக, எல்லார் மேலும் தேவ கிருபை பொழிந்தருளப்படுவதாக, எல்லா பிள்ளைகளும் இந்த தேவ கிருபை சம்பூர்ணமாய் ஊற்றப்படுவதாக, அந்த கிருபையின் மலைக்குள்ளே தேவ பிள்ளைகள் நனைவார்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற போதுதான் அந்த தேவ மகிமையில நாம வளர முடியும். அல்லேலூயா. மோசே யாத்திரை புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல மோசேயை பார்த்து சொல்றாரு, மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் கண்கள் உனக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், உங்களுடைய பெயர்களை சொல்லணும், என்னுடைய கண்களை உனக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. அப்புறம் கடைசியாக நம்ம ஒரு பாத்திரத்தை பார்க்க போகிறோம், கனத்துக்குரிய ஒரு பாத்திரம். அதான் நம்ம என்னை வாசிக்க கேட்ட வசனம். 2 தீமோத்தேயு அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் வேதத்தை எடுத்துட்டீங்க தானே? எல்லாரும் வேதத்தை எடுத்திருப்பீங்க. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 292, பழைய ஏற்பாட்டில் பக்கம் 292, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிங்க.
ஒரு பாத்திரம். அப்படி என்றால் இந்த கனத்துக்குரிய பாத்திரத்துக்கு சில தகுதிகளை சொல்லப்பட்டிருக்கிறது. கனத்துக்குரிய பாத்திரத்தில் என்ன இருக்கணும்? சில தகுதி இருக்கணும். இன்னைக்கு நாம நினைப்போம், இந்த பிரசங்க வசனத்தை கேட்டோன்னு நாம நினைப்போம், நானே நினைச்சேன், ஏசப்பா என்ன ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுங்க. எத்தனை பேர் கேட்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா என்ன ஒரு கனத்துக்குரிய ஒரு பாத்திரமா என்னை மாற்றுங்க. நம்ம கேட்கிற போது நிச்சயம் அவர் நமக்கு அற்புதத்தை செய்வார். கனத்துக்குரிய பாத்திரத்துக்கு 3 தகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் தகுதி என்னன்னா, தன்னை சுத்திகரித்து அவன் பரிசுத்தமாக்கப்பட்டது. முதலாவது இந்த கனத்துக்குரிய பாத்திரத்தின் தகுதி பரிசுத்தம். சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாய் சொல்லுங்க, பரிசுத்தம். உங்களுக்கு இவ்வளவுதான் சத்தமா? இல்லையே, வீட்டில் இவ்வளவு சத்தம் போடுறோம். இங்க கேட்ட அடுத்த மலைக்கு கூட கேட்குமே. நாம கூப்பிடுறது, நம்ம பிள்ளைய கூப்பிடுறது, கணவனை கூப்பிடுறது, பக்கத்து வீட்டு அம்மாவை கூப்பிடுறது, நமக்குள்ளே சத்தம் போடுறது எங்க வரை கேட்கும். இப்ப தேவாலயத்துல தானே உட்கார்ந்து இருக்கிறோம். சத்தமாய் சொல்லாமே பரிசுத்தம். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்தம், பரிசுத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தம், திரும்ப திரும்ப சொல்லுங்க, பரிசுத்தம். சொல்லுகிற போதே அந்த பரிசுத்தம் உண்டாகும். அல்லேலூயா. இருதயம் நிறைந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த பரிசுத்தம் 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 என்று சொல்ல சொல்ல அந்த பரிசுத்தம் கிரியை நடப்பிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கனத்துக்குரிய பாத்திரத்துக்கு முதல் தகுதி பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஆகையால் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாம் அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம், அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம், ஏற்ற துணையை உண்டாக்குகிற தெய்வம். ஏற்ற துணை. மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் சொன்ன தெய்வம் இன்னைக்கு சொல்றாரு, கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் நானும் அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம். என்று அவர் மணவாளன், நம் மணவாட்டி. மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குற தெய்வம். மணவாளன் இயேசுவுக்கு நாம் மணவாட்டியாய் மாற்றப்பட வேண்டுமானால் அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல பார்வையிலே, நடக்கையிலே, சிந்தனைகளிலே, செயல்பாடுகளிலே, எல்லா செயல்பாடுகளிலும் அவருடைய பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவரை பிரதிபலிக்கிற ஒரு பரிசுத்தம், அவரை பிரதிபலிக்கிற ஒரு பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கிற ஒரு பரிசுத்தம் என் வாழ்க்கையில வேண்டும் ஆண்டவரே, உம்மை பிரதிபலிக்கிறவளாக நான் மாற வேண்டும் ஆண்டவரே, என்னை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கும்படியாக, என்னை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கும்படியாக ஒரு பரிசுத்தம் என் வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக, கர்த்தருக்கு முன்பதாக கனமுள்ள பாத்திரமாய் நாம் இருக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு முன்பதாக நாம் கனமுள்ள பாத்திரமாய் மாற வேண்டும், வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த விருப்பத்துக்கு ஏற்ற கர்த்தருக்கு முன்பதாக நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவன் விரும்புகிற மிக பெரிய தகுதி என்ன தெரியுமா? பரிசுத்தம். தேவன் விரும்புகிற அவரை தரிசிக்க இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிப்பதற்காக தேவன் எதிர்பார்க்கிற பெரிய தகுதி. காலேஜில் ப்ரொஃபஸரா போகணும்னா PhD முடிக்கணும்னு தகுதி எதிர்பார்ப்பாங்க. 1ஆம் கிளாஸ் படிச்சிட பிள்ளையை கொண்டு போய் காலேஜில் யாரும் ப்ரொஃபஸரா விட மாட்டாங்க. படிச்சிருக்கணும், அவங்க கேட்கிற டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி முடிச்சது மட்டுமில்ல, ஏற்ற மார்க் இருக்கணும். இத்தனை மார்க்குக்கு மேல தகுதி இருந்தா மட்டும்தான், தகுதி தேர்வுல தகுதி இருந்தா மட்டும்தான் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இங்க ஒரு தகுதி என்ன தெரியுமா? அவருடைய கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறுறதுக்கு என்ன தகுதி தெரியுமா? பரிசுத்தம். அவர் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய தகுதி பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லைன்னா அவரை தரிசிக்க முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற நேரத்திலேயே அவரை பார்க்க, அவரை ஜெபிக்க பரிசுத்தம் இல்லைன்னா அவரை தரிசிக்க முடியாது. அப்படின்னா பரலோகத்துக்கு எப்படி போக முடியும்? எப்படி போய் அவரை தரிசிக்க முடியும்? அல்லேலூயா. அப்ப நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்னா பரலோகத்தில் தேவதூதர்கள் எப்பொழுது அவரை பரிசுத்தர் என்று துதித்துக் கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் அப்படி கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான பரிசுத்தம் இறங்கி உள்ளே கிரியை செய்யும்படியாக, அந்த பரிசுத்தத்தின் அபிஷேகம் இருதயத்தில் கிரியை செய்யும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்து
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கண்களை மூடி அந்த பரிசுத்தத்தை நினைவு கூர்ந்தவர்களாக, அந்த பரிசுத்தத்தை இருதயத்திலே தரித்தவர்களாக, அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை பரிசுத்தமாய் ஆராதிக்கும்படியாக. பரிசுத்தரே, ஒரு முறை கூட சேனைகளின் கர்த்தர் ஏதாவது இருதயங்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருக்குமானால் இந்த வேளையில் இந்த பரிசுத்தத்தின் அபிஷேகம் இருதயங்களை ஆளுகை செய்வதாக, இருதயத்துக்குள்ள இந்த பரிசுத்தம் ஆளுகை செய்வதாக, அருவருப்புகள் மறைவதாக, பரிசுத்தம் கிரியை செய்ய விடாதபடிக்கு போராடுகிற அருவருப்பான அந்தகார சபிக்கப்பட்ட வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. அந்த பரிசுத்தத்தின் அபிஷேகம் ரிகாலவா ரிபாலவா துரா சந்தானக்கவ நிமானமா நுனாக்கபோரி சகலவா ரிகாலவா ரிஷதரக்கவா. பரிசுத்த 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 பற்றி பிடிக்கிற பரிசுத்தத்தின் அபிஷேகம் தேவ ஜனங்களை பற்றி பிடிப்பதாக, இருதயங்களை பரிசுத்த ஆளுகை செய்வதாக, பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணுகிற சத்துருவின் திட்டங்கள் உடைக்கப்படுவதாக. இருதயத்திலே கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்க. இருதயத்துக்குள்ள பரிசுத்தமுள்ள தெய்வம், அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். அசுத்தமுள்ள இருதயத்துல அவர் வாசம் பண்ண மாட்டார். இருதய பரிசுத்தமா இருக்கிற போது கர்த்தர் வாசம் பண்ணுகிற தெய்வம். கர்த்தர் விரும்புகிறார், இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவர் நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறார். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு வாசம் பண்ணுவேன். பரிசுத்தமுள்ள ஸ்தலத்திலே கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிற தெய்வம். அனைவருடைய இருதயங்களை கர்த்தர் செப்பனிடுகிறார், கர்த்தர் பண்படுத்துகிறார், கர்த்தர் உருவாக்குகிறார். அனைவருடைய இருதயங்களை பார்க்கிறேன், கர்த்தர் பண்படுத்துகிறார், கர்த்தர் உருவாக்குகிறார், கர்த்தர் நிலத்தை பண்படுத்துகிறார். அசுத்தங்கள் களைகிற ஒரு நேரம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் இந்த பரிசுத்தத்தின் அபிஷேகம் இந்த இடம் முழுவதும், ஆலயம் முழுவதும், எல்கை முழுவதும், வளாகம் முழுவதும், வந்திருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்கள் முழுவதும், பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே, வீடுகளுக்குள்ளே, கிராமத்துக்குள்ளே, தெருவுக்குள்ளே கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய பரிசுத்தம், பரிசுத்தத்தின் அபிஷேகம், பரிசுத்தத்தின் அபிஷேகம். நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய பரிசுத்தம் கிரியை செய்து கொண்டே இருக்கிறபடியா நன்றி ஆவியானவரே. பரிசுத்தர் பரிசுத்தரே, ரிஷாந்தானகபா நிமானபாதுனகபோ ரிஷாந்தானகபா லிபாலபா சங்கானகபோ ஷவுடியாகபோ. நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கர்த்தர் அநேக இருதயத்துக்குள்ளே தேவ மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அன்னைக்கு இருதயத்தை கர்த்தர் பண்படுத்துகிறார், களைகளை வேரோடு பிடுங்குகிறார். இருதய பரிசுத்தமாக விடாதபடிக்கு இருதயத்துக்குள்ளே இருக்கிற முளைத்திருக்கிற களைகள், முளைத்திருக்கிற களைகளை கர்த்தர் வேரோடு பிடுங்கி கர்த்தர் ரத்தத்தினால பரிசுத்தம், அபிஷேகத்தினால பரிசுத்தம், வார்த்தையினால பரிசுத்தம், மகிமையினால பரிசுத்தம், வார்த்தையினால அபிஷேகத்தினால இந்த ரத்தத்தினால பரிசுத்தம், இருதயத்துக்குள்ள பரிசுத்தம், 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 பரிசுத்தம். ரிகலம் ரிமலம் ரிஷக்கண்டா போரிமால வாரிபிகபா. களைகள் வேரோடு பிடுங்கப்படுவதாக. பரிசுத்தத்தை தடை செய்கிற, பரிசுத்தத்தை தடை செய்கிற அந்தகார கிரியைகள் அழிக்கப்படுவதாக. பகையாகிய நடுச்சுவரை கர்த்தர் தகர்த்து சிலுவையில் அவனை கொன்று சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்தெடுத்து சிலுவையில வெற்றி சிறந்த தெய்வத்தினுடைய அபிஷேகம்.
நீமானாபா துனாக்கபோ ரபுஷிகபா ரீபலபா ரீஷாதர கத்தது உபவாசத்தின் முதல் கட்டத்தை கத்த நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். இந்த உபவாச ஆராதனையுடைய முதல் கட்டத்தை நாளை கத்த நிறைவேற்றுகிறார். ரீபாலபா நான் நினைக்கல, நான் இப்படி நினைக்கல, கத்தர் நினைத்த காரியம் தடைபடாது. அந்த பரிசுத்தம் பரிசுத்தம் நதி போல மகிமையின் பரிசுத்தம், கத்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம், கத்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். ரீபாலபா ஷியாகபா ரீஷாந்தனகபா நீமானாபா. நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அநேகருடைய இருதய கதவை கத்த திறக்கிறார், இருதய கதவை கத்த திறக்கிறார். ரீபாலபா ரீஷாந்தனகபா ரீபாலபா தூஷாந்தனகபா நமோனிகபா சந்தானகபா லீபலபா ஷியாகபா துரியாகபா தூக்கானபா நமோனிகபா. நன்றி ஆவியானவரே. மரண கண்ணிகள் தெரிப்புண்டு போவதாக. மரண தூதன், சங்கார தூதன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால தேவ சபையை விட்டு, தேவ ஜனங்களை விட்டு வெளியேறுவதாக. ரீபாலா பவுஷியாக்கம் கட்டு உடையட்டும், கட்டு உடையட்டும். சத்துருவின் திட்டம் உடைவதாக. ரீபாலா தேவ மகிமை சபை முழுவதும் தேசம் நடக்கபா. தேவ மகிமை, தேவ அபிஷேகம் ரீகாலபா ரீபாலபா யூஷான் நடக்கபோ. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவர். இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு விடுதலை. கட்டு உடைக்கிற ரீஷாக்காரம் ரீபாலபா கட்ட உடைக்கிற நேரம், சத்துருவின் திட்டம் உடைக்கிற நேரம். ரீபாலபா தேவ ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிற போது எரிகோ கோட்டை உடைக்கிற நேரம். ரீபாலபா ரீஷா தரகபா ரீபாலபா இதுவரைக்கும் இந்த தடை இன்றைக்கு உடைக்கிறது. ரீபாலபா ரீஷா தரகபா. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றைக்கும் காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றைக்கும் நீ காண்பது இல்லை. கர்த்தர் அருமையான சபையினுடைய ஊழியக்காரோடு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். தைரியமாய் உன் கோலை செங்கடல் மேல் நீட்டு, தைரியமாய் உன் கோலை செங்கடல் மேல் நீட்டு. கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டார். கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் என்றைக்கும் காண்பது இல்லை. கர்த்தரை வாக்கு இதை உரைத்தது. வேரோடு பட்டு போக போகிறது. வேறு அருகே கோடாரி ஆனது வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரங்கள் வேரோடு வேரோடு பிடிக்கப்பட்டு அக்கினியிலே தள்ளுண்டு போகும். நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றிப்பா. ஆமென், 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 ஆமென் ஜீசஸ், ஆமென் ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி ஆவியானவரே. அப்ப தேவன் விரும்புகிறது பரிசுத்தம், இருதயத்துக்குள்ள பரிசுத்தம். அல்லேலூயா. கர்த்தர் அநேக காரியங்களை தரிசனமாய் காண்பித்தார். கர்த்தர் அநேக காரியங்கள் இருதயங்களை கர்த்தர் செப்பனிட்டு கொண்டே இருக்கிறார். பண்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். என்னுடைய கலைகளை பிடுங்கிற ஒரு நேரம், இருதயத்தில் மறைந்திருந்த கிறிஸ்த மாம்ச கிரிகள் இன்றைக்கு பிடுங்கப்பட்டது இயேசுவின் நாமத்தினால். இதுவரைக்கும் மறைந்திருந்து கிரியை செய்து கொண்டிருந்த சாட்சி கட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு துடித்துக் கொண்டிருந்த பொல்லாத அந்த மாம்ச கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் பிடுங்கப்பட்டபடியினால் நன்றியாவின் சபை வாய் திறந்து கர்த்தரை உயர்த்தி 3 முறை சத்தமாய் அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதலாவது அந்த கனப்படுத்தப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரத்துக்குரிய முதல் தகுதி பரிசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்தத்தை கர்த்தர் சிநேகிக்கிறாரு. நம்ம யாரை சிநேகிப்போம்? ஃப்ரெண்ட்ஸை சிநேகிப்போம், நம்ம பிள்ளையை நேசிப்போம். ஆனா கர்த்தர் எதை சிநேகிக்கிறார் தெரியுமா? பரிசுத்தத்தை. அவருக்கு ரொம்ப பிடிச்சது பரிசுத்தம். மல்கியா எழுதின புத்தகம் அதில் சொல்லப்பட்ட மல்கியா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, வேர் பரிசுத்தமாயிருந்தால் கிளைகள் பரிசுத்தமாயிருக்கும். வேறு எது தெரியுமா? நிறைய நினைப்போம், வேறு பரிசுத்தம்னா பாஸ்டர் பரிசுத்தமா இருந்தா விசுவாசி பரிசுத்தமா இருக்கும்.
அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. வேற பரிசுத்தமா இருந்தா கிளை பரிசுத்தமா இருக்கும். இல்ல, வேற என்ன, இருதயம் பரிசுத்தமா இருக்கணும், சிந்தனை பரிசுத்தமா இருக்கணும். இருதயத்தின் நினைவு பரிசுத்தமா இருந்தா அவயவங்கள் கிளை எல்லாம் பரிசுத்தமா இருக்கும், வெளிப்படுகிறது எல்லாம் பரிசுத்தமா இருக்கும். வேர் மறைந்திருக்கிறது கிளை தான் வெளியில தெரியுது. வேருக்குள்ள பரிசுத்தம் இருக்குன்னா கிளையெல்லாம் பரிசுத்தமா இருக்கும். நல்ல மரம் எல்லாம் நல்ல கனியை கொடுக்கும். வேற பரிசுத்தமா இருந்தா கிளையும் பரிசுத்தமா இருக்கும், வருகிற கிளையிலிருந்து வருகிறது பரிசுத்தமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப வேற பரிசுத்தமா இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக்கப்படும். அவருடைய ரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறார், சத்தியத்தினாலே அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 26, 27, 28 ஆகிய வசனங்களை நீங்கள் குறித்து கொள்ளுங்க. வீட்டில் போய் தெளிவாக அதை வாசிச்சுக்கிடுங்க. இப்போ வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தினுடைய 26, 27, 28 ஆகிய வசனங்கள். 28வது வசனத்திலே, அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவில் என்னென்னைக்கும் இருக்கும் போது நான் இஸ்ரேலை பரிசுத்தப்படுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வாசஸ்தலம் நமக்குள்ளே இருக்கணும். வாசஸ்தலம்னா என்னது? ஒருவர் தங்கி இருக்கிற இடம், வாசம் பண்ணுகிற இடம். கர்த்தர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாய் நம்முடைய இருதயம் காணப்பட வேண்டும். அவர் அசுத்தமுள்ள இடத்தில் உட்காருகிற தெய்வம் அல்ல, அசுத்தமுள்ள இடத்தில் வாசம் பண்ணுகிற தெய்வம் அல்ல. அவர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தமுள்ள இடத்துல வாசம் பண்ணுகிறார். அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம், பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர். அந்த 28ல பாருங்க, பரிசுத்தத்தின் தெய்வம் அவர். இஸ்ரேல் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவில் என்னென்னைக்கும் இருக்கும் போது நான் இஸ்ரேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். ஏன் இதுவரைக்கும் ஜாதிகள் அறிந்து கொள்ளல? அவர் நம்மால பரிசுத்தம் பண்ணப்படல. இருதயத்துக்குள்ள அவருடைய வாசஸ்தலம் இருக்கணும். இருதயத்துக்குள்ள பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். பேச்சுல, மூச்சுல, சிந்தனையில, பார்வையில, நடையில, உடையில பரிசுத்தம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இரண்டாவதாக, கனம் பொருந்தினவனாகி கனப்படுத்தப்பட்ட கனம் நிறைந்த அந்த பாத்திரத்தினுடைய இரண்டாவது தகுதி என்னன்னா, எஜமானுக்கு உபயோகமானது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், எஜமானுக்கு உபயோகமானதும். எஜமானுக்கு உபயோகம். எந்த எஜமானுக்கு? நம்ம வேலை செய்கிற எஜமானுக்கா? யார் நமக்கு எஜமான்? யாருக்கு நாம உபயோகப்படுறோமோ அவர் தான் நமக்கு எஜமான். யாருக்கு நாம உபயோகப்படும், யாருக்கு நம்முடைய உழைப்பை கொடுக்கிறோமோ, யாருக்கு நாம உபயோகப்படுறோமோ அவங்க எஜமான். சாத்தானுக்கு உபயோகப்படுறீங்கன்னா சாத்தான் எஜமான். தெய்வத்துக்கு நாம உபயோகப்படுறோம்னா தெய்வம் நமக்கு எஜமான். எஜமானுக்கு உபயோகப்படணும். யாருக்கு உபயோகப்படுறோம்? சாத்தானுக்கா, தெய்வனுக்கா, உலகத்துக்கா, பரலோகத்துக்கா, பாவத்துக்கா, பரிசுத்தத்துக்கா? எதற்கு நாம உபயோகப்படுறோம்? இங்க பவுல் தீமோத்தேயுக்கு எடுத்து எழுதுகிறார், நீ கனம் நிறைந்த ஒரு கனமுள்ள பாத்திரமாக நீ வாழ வேண்டுமானால் நீ எஜமானுக்கு உபயோகம் உள்ளதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனால முடியாது. உலகத்துக்கும் தெய்வத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது. உலக பொருளையும் நேசித்து கர்த்தரையும் நேசிக்க முடியாது. முதலிடம் கர்த்தருக்கு, முதலிடம் கர்த்தருக்கு. நம்ம யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம் அவங்க தான் நமக்கு எஜமான். நம்ம உலகத்துக்கு முதலிடம் கொடுக்கிறோம்னா உலகம் எஜமான். பாவத்துக்கு முதலிடம் கொடுக்கிறோமா பாவம் எஜமானா இருக்குது. நம்ம யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு தான் முதலிடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்னா அதுதான் நமக்கு எஜமான். நம்ம யாருக்கு முதலிடம் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? அந்த தெய்வத்துக்கு, அந்த எஜமானுக்கு. அந்த எஜமானுக்கு உபயோகம் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. எஜமானுக்கு நாம உபயோகம் உள்ளவர்களா இருக்கணும். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் சொல்கிறது. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம், கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பார். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான். நம்ம உண்மையான ஸ்தானாதிபதியா இருக்கணும். நாம எல்லாரும் யாரு தெரியுமா? ஸ்தானாதிபதி. யாருடைய ஸ்தானாதிபதி? எஜமானுடைய ஸ்தானாதிபதி. மற்றவர்களுக்கு ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். மற்றவர்களை குறித்து எஜமானத்தில் பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கிறோம். ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். உண்மையுள்ள ஸ்தானாதிபதி எஜமான் இருதயத்தை குளிர பண்ணுகிறார். நம்ம உண்மையுள்ள ஸ்தானாதிபதியா இருந்தா நம்மால் நம்முடைய எஜமான் இருதயம் சந்தோஷப்படும். நம்ம கெட்டவங்களா இருந்துட்டோம்னா நம்மால் நம்முடைய எஜமான் இருதயம் துக்கப்படும். சாத்தானுடைய இருதயம் சந்தோஷப்படும். நம்மால யாருடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது?
கர்த்தருடைய இருதயம் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. அப்பதான் நாம எஜமானுக்கு உபயோகமானவர்களாக இருக்க முடியும். என்னாகமோ 22ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்துல கழுத வாய் திறந்து பேசுது. பிலேயாமும் கழுதையும், ரொம்ப விளக்கமா அதை சொல்ல நேரம் இல்லை, நேரம் ஆயிட்டு முடிக்க போகிறேன். பிலேயாமும் கழுதையும், அந்த சம்பவம் என்னாகமம் 22ஆம் அதிகாரத்துல வருகிறது. பிலேயாம பார்த்து கழுத ஒரு வார்த்தை கேட்குது. என்னாகமம் அதை மட்டும் எடுத்து வாசிப்போம். என்னாகமம் அந்த 22ஆம் அதிகாரம் எனக்கு பார்க்கலாம். என்னாகமம் 22ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்துல கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? அழகான ஒரு கேள்வி கேட்குது. நீர் என்னை கை கொண்ட நாள் முதல், நீர் என்னை வாங்கின நாள் முதல், நீர் என்னை பிரயோஜனப்படுத்த தொடங்கின நாள் முதல் என்னை நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டோ என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். நல்ல கவனிங்க, இங்க கவனிங்க. ஒரு சாதாரணமான கழுத பிலேயாம பார்த்து கேக்குது, நீர் என்னை கை கொண்ட நாள் முதல் உம்மை சுமக்கிற கழுதை இப்படிதான் என்னைக்காவது செய்திருக்கிறேனா? இப்படிதான் என்னைக்காவது உம்மிட்ட நான் இப்படி பேசி இருக்கிறேனா? என்னைக்காவது உண்மை இப்படி சொவரோடு சேர்த்து நசுக்கி இருக்கிறேனா? நீர் என்னை கை கொண்ட நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் உமக்கு ஏதாவது நான் துரோகம் பண்ணி இருக்கிறேனா? ஏதாவது நான் தப்பு பண்ணி இருக்கிறேனா? எங்கேயாவது உம்மை விட்டு கொடுத்திருக்கிறேனா? எங்கேயாவது உம்மை கொண்டு வேதனைப்படுத்தி இருக்கிறேனா? அப்படி என்று ஒரு கழுத பிலேயாம பார்த்து கேட்குது. பிலேயாம் சொல்றார், இல்லை. ஒரு கழுதைக்கு இருந்த அறிவு, கை கொண்ட நாள் முதல், நாம் ஞான ஸ்நானம் எடுத்த நாள் முதற்கொண்டு, ஆண்டவரை ஆராதிக்க துவங்குற நாள் முதற்கொண்டு, ஆண்டவரை கை கொண்ட நாள் முதற்கொண்டு, ஆண்டவர் இப்படி ஒரு கேள்வியை நம்ம பார்த்து கேட்டா நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? நாம் ஆண்டவரை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்க முடியுமோ? நீர் கை கொண்ட நாள் முதல், நான் ஞான ஸ்நானம் எடுத்த நாள் முதல் இதுவரைக்கும் நான் உங்களை துக்கப்படுத்தி இருக்கிறேனா? கேட்க முடியுமா? ஒரு கழுத பிலேயாம பார்த்து கேக்குது, நீர் கை கொண்ட நாள் முதல் இதுவரைக்கும் எங்கேயாவது உங்களை துக்கப்படுத்தி இருக்கிறேனா? பிலேயாம் சொல்றது இல்ல, நீ துக்கப்படுத்தல, இதுதான் ஃபர்ஸ்டா பண்ற, இதுதான் ஃபர்ஸ்டா பண்ற, நீ இல்ல துக்கப்படுத்தல. இந்த வாசிச்ச உடனே எனக்கு ஆவியர் உணர்த்தினாரு, இந்த கேள்வியை நான் ஆண்டவரை உங்கள்கிட்ட கேட்க முடியுமா? எவ்வளவு நாள் துக்கப்படுத்தி இருக்கிறேன், எவ்வளவு நாள் வேதனைப்படுத்தி இருக்கிறேன், எவ்வளவு நாள் உங்களை கண்ணீர் வெடிக்க வச்சிருக்கிறேன், எவ்வளவு நாள் உங்களை நான் வேதனைப்படுத்தி இருக்கிறேன், உங்களை விட்டு எவ்வளவு நாள் தூரம் போய் இருக்கிறேன். அந்த கழுதைக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லையே. அன்பு ஜனமே, எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? எத்தனை பேர் புரிஞ்சு பார்க்குறீங்க? அந்த கழுதை தைரியமா கேட்குது, உண்டா? தைரியமா கேட்குது, சொல்ல முடியுமா நான் இதை தப்பு பண்ணி இருக்கிறேனா? இல்ல. ஆனா எஜமானுக்கு உபயோகமானது கழுதை. ஆனா நமக்கு 6 அறிவையும் தந்து, சத்தியத்தை அறிகிற அறிவையும் தந்து, ஜீவனை தந்து, எல்லா நன்மையும் தந்து, எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் தந்து, எல்லா விதமான சுக ஆசீர்வாதங்களையும் தந்து, ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆராதிக்கணும், முழு உள்ளத்தோடு தொழுது கொள்ளணும், முழு பலத்தோடு அவரை மகிமைப்படுத்தணும் என்ற ஒரே ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ நாள் துக்கப்படுத்தி இருக்கிறோம், எவ்வளோ நாள் வேதனைப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் மறுபடியும் யாரை குறை சொல்லுவோம் தெரியுமா? இவ்வளோ நாள் நான் சபைக்கு போனேன், எனக்கு எதுவுமே தரல, எனக்கு இனி எதுவுமே கிடைக்கல, என்னை மட்டும் ஆண்டவர் வெறுத்துட்டாரு. நம்ம எத்தனை நாள் ஆண்டவரை வெறுத்திருக்கிறோம்? இன்னைக்கு வீட்டில் போய் முழங்கால் படி இந்த கேள்வியை கேட்கணும். ஏசப்பா, உண்மை கை கொண்ட நாள் முதல் எத்தனை தடவை துக்கப்படுத்தி இருக்கிறேன், அவர் அந்த படத்தை போட்டு காட்டிட்டாருன்னா நம்மளால முடியாது. இன்னைக்கு கேட்கணும், ஆண்டவரை இந்நாள் முதற்கொண்டு என்னுடைய இறுதி மூச்சுப்பிடி பிரிகிறது வரைக்கும் இனி நான் உங்களை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்வு வாழ கிருபை தாங்கப்பா. இந்த நாள் முதற்கொண்டு ஜீவன் பிரிகிறது வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும், சுவாசம் ஒழிகிறது வரைக்கும் உம்மை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்வு வாழ, உம்மை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்வு வாழ, எஜமானுக்கு உபயோகமான ஒரு வாழ்க்கை வாழ,
எஜமானுக்கு உபயோகமான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா. யார் யாரெல்லாம் கேட்கிறீங்களோ நிச்சயமா சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த உபவாச நாட்கள் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் வாழ்க்கையில மகா பெரிய மாற்றத்தை என் ஆண்டவர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. உண்மையா யார் யாரெல்லாம் மனம் விட்டு ஏசப்பா இந்த அவங்க துக்கப்படுத்தாத ஒரு வாழ்வு வாழ கிருபை தாங்கன்னு கேட்டீங்கன்னா, விரும்புவதை பார்க்கலாம், வேண்டிக் கொள்வதை பார்க்கலாம், உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்து பகிரங்கமான சாட்சிகளாக அடையாளங்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. அல்லேலூயா. எஜமானுக்கு உபயோகமான பாத்திரத்தை தான் ஆண்டவர் கனப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் கனமுள்ள பாத்திரமா யாரை மாற்றுகிறார் தெரியுமா? எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, நற்கிரியை செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். கனத்துக்குரிய பாத்திரத்துடைய தகுதிகள் 3. பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம், எந்த நற்கிரியை செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். நற்கிரியை நான் என்னது தெரியுமா? பகை உணர்வு இல்லாமல் இருப்பது, பழி வாங்குவது கர்த்தருக்குரியது, தீமைக்கு நன்மை செய்ய பழகுவது, நற்கிரியை செய்ய ஆரம்பிப்பது. ஒரு காரியத்தை சொல்றேன், நான் கேள்விப்பட்ட ஒரு காரியம். 2 குடும்பங்கள் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தார்கள். 2 குடும்பம் ஆண்டவரை அறியாத குடும்பங்கள். 2 குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் சண்டை, பகை. 2 குடும்பங்கள் எப்ப பார்த்தாலும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது, ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இன்னும் பகை ஆரம்பித்தது. அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத குடும்பம் இந்த ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்கு எவ்வளவு தூரம் துக்கத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் துக்கப்படுத்துவாங்க, எவ்வளவு தூரம் ஏச முடியுமோ அவ்வளவு தூரம் ஏசிட்டே இருப்பாங்க, எப்படியெல்லாம் சண்டை போட முடியுமோ சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. இந்த ரட்சிக்கப்பட்ட குடும்பமும் ரொம்ப பொறுமையாவே இருந்தாங்களாம், ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. ஆண்டவரே ஒரு நாளாவது எனக்கு நன்மை செய்ய வாய்ப்பு தாங்க, இவ்வளவா எங்களை பழிக்கிறாங்களே தூஷிக்கிறாங்களே, நான் நன்மை செய்யணுமே என்று இந்த ரட்சிக்கப்பட்ட குடும்பம் பார்த்துட்டே இருந்தாங்களாம். ஒரு நாள் இந்த ரட்சிக்கப்படாத அந்த குடும்பம் ரொம்ப கோபப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய வீட்டில் அந்த விளக்கு மாறினால முற்றத்தை தூத்து போட்ட அந்த குப்பையெல்லாம் அள்ளி, கொஞ்சம் வேஸ்ட் எல்லாம் அள்ளி இந்த காம்பவுண்டுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தின் வீட்டினுடைய காம்பவுண்டுக்குள்ள தட்டி விட்டுட்டாங்க. சொன்னது புரிஞ்சா? வாயினால சண்டை போட்டதுக்கு அப்புறம் இந்த குடும்பம் என்ன பண்ண போகல, சண்டைக்கு போகல. அதனால எப்படினாலும் இவங்கள்ட்ட சண்டை போடணும். அப்ப சொல்லணும், பார்த்தீங்களா, ரட்சிக்கப்பட்ட குடும்பம் சபைக்கு போன எதுக்கு அப்படின்னு சொல்றதுக்காகவே சண்டைக்கு வந்துட்டாங்க. அவ்வளவு வேஸ்ட் குப்பை எல்லாம் அள்ளி அப்படியே இந்த காம்பவுண்டுக்குள்ள, இந்த ரட்சிக்கப்பட்ட வீட்டினுடைய காம்பவுண்டுக்குள்ள போட்டுட்டாங்க. அந்த குடும்ப தலைவனும் தலைவியும் அப்படி வெளியே வந்து பார்த்தாங்க, அவ்வளோ வேஸ்ட், ஒரே நாற்றம் அப்படியே வீட்டுக்கு முன்னாடி கிடக்கு. இந்த இவங்களுக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க, என்ன பண்ணோன்னு பார்த்தாங்க. வீட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் இருந்து ஜெபம் பண்ணினாங்க கணவர் மனைவியுமா. ஆண்டவரே இவ்வளோ பண்ணுறாங்களே அப்பா, நான் என்ன பண்ணணும்னு கேட்டார். ஆண்டவர் நல்ல ஒரு ஐடியா கொடுத்தாரு. உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய வீட்டு மாந்தோப்பில் போய் நல்ல மாம்பழத்தை பறிச்சாங்க. மாம்பழம், அதில் இருந்த கொய்யாப்பழம், என்ன தன்னுடைய தோட்டத்தில் என்னென்ன கனிகள் நின்னுதோ எல்லா கனிகளையும் பறிச்சாங்க. ஒரு கூடையில் வச்சு அந்த காம்பவுண்டுக்குள்ள தட்டி விட்டாங்க. இப்போ எத்தனை பேருக்கு புரிஞ்சு? மாம்பழம் கொய்யாப்பழத்தையும் பறித்து அந்த காம்பவுண்டுக்குள்ள தட்டி விட்டாங்க. அந்த காம்பவுண்ட் உள்ளவங்க பார்த்துட்டே இருக்காங்க, இப்போ விளக்குமாறு வரும், நம்ம சண்டை தொடங்கலாம், அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன வந்து விழுந்துட்டு? மாம்பழம் கொய்யாப்பழம் வந்து விழுந்த உடனே எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்களா இருந்தா அந்த வீட்டில் இருந்து எப்படி இருந்திருக்கும்? இவங்களால அழாம இருக்க முடியல. அப்படியே ஓடி வந்தாங்க. ஓடி வந்து உங்களை பிடிச்சு சொன்னாங்க, எப்படி உங்களுக்கு இந்த மனசு வந்துட்டு? எப்படினாலும் உங்கள்கிட்ட சண்டைக்கு கொண்டு தானே இவ்வளவு ஆசைப்பட்டு இந்த எல்லா வேஸ்ட்டையும் அள்ளி போட்டேனே, ஆனால் நீங்கள் உண்மையிலே அந்த விளைஞ்ச அந்த நல்ல சுத்தமான கனிகளை எனக்கு தந்தீங்களே, எப்படி உங்களுக்கு இந்த மனசு வர காரணம் என்ன? இப்போ நான் நினைக்கிறேன், நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் கும்பிடுகிற தெய்வம் தான் உண்மையுள்ள தெய்வம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இந்த ரட்சிக்கப்பட்ட குடும்பம் சொல்லிச்சாம், உங்கள்கிட்ட இருந்தது எங்கள்கிட்ட தந்தீங்க, எங்கள்கிட்ட இருந்ததை உங்களுக்கு தந்தோம். உங்கள்கிட்ட என்னதான் இருந்து? நாற்றம் தான் இருந்து, குப்பை தான் இருந்து, அசுத்தம் தான் இருந்து, சண்டை தான் இருந்து, பிரச்சனை தான் இருந்து. ஆனால் எங்கள்கிட்ட கனி இருந்து. எங்கள்கிட்ட இருந்தது இதுதான். எங்கள்கிட்ட நாற்றம் இல்லை, எங்கள்கிட்ட எந்த குப்பையும் இல்லாதனால அங்கே போட எங்கள்கிட்ட எதுவும் இல்லை. என்ன செய்யலான்னு தேடணும், இருந்தது கொய்யாப்பழம் மாம்பழம் தான் கிடைச்சு, அதனால அங்கே போட்டுட்டோம். நம்ம எவ்வளோ பேர் இதை வெளிப்படுத்துகிறோம்? நற்கிரியை செய்ய எவ்வளோ பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? யாராவது நமக்கு ஒரு தப்பு பண்ணாங்கன்னா சமயம் பார்த்து காத்திருந்து அவளுக்கு ஒரு பிரச்சனை வரும், அன்னைக்கு காட்டி கொடுப்பேன் நான் யாருன்னு, அப்படித்தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம்.
எனக்கு அவ தப்பு பண்ணா, என்ன திட்டுனா, என் பிள்ளை பார்த்து சிரிச்சா, என்னை பார்த்து காரி துப்பிட்டா, என்னை பார்த்து கை சூண்டி வச்சுட்டு போனா, அவளுக்கு நானும் வச்சிருக்கிறேன். எனக்குன்னு ஒரு நாள் வரும் நானும் அவளை திட்டுறதுக்கு. அப்படிதானே விரோதத்தில் வச்சுட்டு இருக்கிறோம். அப்ப எப்படி இருதயத்துக்குள்ள பரிசுத்தம் இருக்கும்? எப்படி எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமா இருக்க முடியும்? எப்படி நற்கிரியை செய்ய முடியும்? எப்படி கனத்துக்குரிய பாத்திரமா மாற முடியும்? பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த மாம்பழமும் கொய்யாப்பழமும் போட்டதுனால அந்த குடும்பம் மர ஞாயிற்றுக்கிழமைங்களோட கூட கர்த்தர் ஆராதிக்க போயிட்டாங்க. போடலன்னா இந்த குடும்பம் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிட்டு? இருதயத்தில் இருக்கிறத வெளிப்படுத்தணும். இருதயத்துல பகை இருந்து வெளிப்படுத்தக்கூடாது. இந்த நாள் ஆராதனை வேளையில பரிசுத்த தெளிவாய் அநேக குடும்பத்தில் இருக்கிற அநேக இருதயத்துல முள் ஆண்டவர் புடுங்குறாரு. இன்னைக்கு முள்ளு பிடுங்கணும். இருதயத்துக்குள்ள இருக்கிற சாபம் இன்னைக்கு பிடுங்கி எறியப்படணும். இருதயத்துக்குள்ள சாபம் இருக்கிறது வரைக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சாபம் ஆசீர்வாதத்தை தடுக்கும். தலைமுறைகளை வருகிற ஆசீர்வாதங்களை சாபம் தடுத்துரும். இன்னைக்கு முள்ளு பிடுங்கிடணும், பகை பிடுங்கி எடுக்கப்படணும், மாம்சக்கிரி இன்னைக்கு பிடுங்கி எடுக்கப்படணும். அல்லேலூயா. பிடுங்கி எடுக்கப்பட்டால் மட்டும்தான் இருதயம் தற்கிரியை செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமா இருக்கும். யார் எந்த தப்பு பண்ணாலும், யார் உங்களை பார்த்து அடிச்சாலும், யார் உங்களை பார்த்து கெட்ட வார்த்தை போட்டாலும் திருப்பி பேசுகிற எண்ணம் வராது. அவங்களை ஆசீர்வதிக்கிற எண்ணம் தான் வரும். இந்த நாட்கள்ல சில நாட்களாகவே நாங்கள் போகிற ஒரு பாதை ரொம்ப ஒரு வேதனையான பாதை. ரொம்பன்னா அது எங்களால அதை ஜீரணிக்க முடியாத ஒரு பாதை. கூட இருந்தவனே குதிகாலை தூப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்பம் புசித்தவன் கூட இருந்தவன் கூடவே பிள்ளை போல பழகினவன். ரொம்ப எங்களால் அந்த சூழ்நிலையை நாட்கள்ல தாவீதுக்கும் அப்சலோமுக்குள்ள ஒரு நிலைமை போன்ற எங்களால் அந்த சூழ்நிலை எங்களால் தாண்டி போக முடியல. ரொம்ப இருதயம் ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப வலிக்கிற அளவுக்கு வலியாயிற்று. நான் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி நாடி எனக்கு மறக்க கிருபை தாங்க ஆண்டவரே. இல்லைன்னா ஒரு மனசுக்குள்ள ஒரு வேதனையா இருந்துட்டே இருக்குது. அப்ப எனக்கு ஏசப்பா ஒரு பாடம் சொல்லி தந்தாரு. எனக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுத்து காட்டினாரு. கொஸ்டின் பேப்பர் எத்தனை பேருக்கு தெரியும்? சீக்கிரம் முடிக்க போகிறேன். எக்ஸாம் எழுதுகிற கொஸ்டின் பேப்பர் பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும். கொஸ்டின் பேப்பர் ஆண்டு எடுத்து தரிசனத்தில் காட்டினாரு. அப்போ எதுக்கு ஆண்டவரே கொஸ்டின் பேப்பரை காட்டுறீரு? மறுபடியும் எக்ஸாம் எழுத போறனோ, மறுபடியும் கொஸ்டினா, மறுபடியும் சோதனையா? அப்படி நான் யோசிச்சேன். அப்போ எனக்கு ஆவியன் உணர்த்தினாரு, எதிராய் வந்த எல்லாரும் கொஸ்டின் பேப்பர்னு சொன்னாரு. யாராவது எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள், ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைகள் இருப்பீங்க. எக்ஸாம் எழுதுகிற போது எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல ஆன்சர் உங்களுக்கு தெரியலன்னா யாராவது கொஸ்டின் பேப்பரை கசக்கி தூர போடுவீங்களா? பிஎஸ்சி முடிச்சிருக்கிறது தானே, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கிறான் பிள்ளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் வருது. கொஸ்டின் பேப்பர் பார்க்குறேன், ஐயோ என்ன கஷ்டம், படிக்காத எல்லா கேள்வியும் கேட்டிருக்கேன், இந்த கொஸ்டின் பேப்பர் நான் எழுதணுமா? அப்படி ஒரு கசக்கி இப்படி ஜன்னல் வழி தூர போட்டுட்டு அப்படி வந்துருவியா? இல்லை, எப்படி ஆயினும் பேப்பர்ல தெரிஞ்ச ஆன்சரை எழுதணும். நமக்கு வருகிற சோதனை எல்லாம் கொஸ்டின் பேப்பரா நினைக்கணும். கொஸ்டின் பேப்பர் மேல கோபம் வராது. அது கொஸ்டின் பேப்பர். கர்த்தர் என் வாழ்க்கையில அனுமதித்த கொஸ்டின் பேப்பர். இதை தாண்டுகிற கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. இதை நேர்த்தியை எழுதி முடிக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை எனக்கு லகுவாக்கி தாங்க கேட்டோம்னா பிரச்சனை சால்வ் ஆகிடும். எனக்கு அதுக்கு மேல அவங்க மேல கோவமே வரல. உண்மையா சொல்றேன், நிஜமா சொல்றேன். கர்த்தர் எவ்வளவு நம்மளை நேசிக்கிறார் தெரியுமா? உண்மையில யோசிச்சேன், ஏசப்பா எங்க மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்களா? அப்பவே யோசிச்சேன், ஆண்டவரே அப்புறம் கொஸ்டின் பேப்பரா எழுப்பி இப்படி இருக்கு தெரியுமா? பிஹெச்டி வாங்குறதுக்கு எக்ஸாம் எதுக்கு எழுதுவோம்? நீங்களே இருக்கிறத பார்த்து சீக்கிரம் முடியுங்க பாஸ்டர்மா, மணி 9:05 ஆகிட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. எதுக்கு எக்ஸாம் எழுதுவோம்? 1ஆம் கிளாஸ் பிள்ளை எதுக்கு எக்ஸாம் எழுதுவோம்? ப்ரீ கேஜிக்கு போறதுக்குள்ள 2ஆம் கிளாஸ் போறதுக்கு, 10ஆம் கிளாஸ் பிள்ளை எக்ஸாம் எழுதுறது 11ஆம் கிளாஸ் போறதுக்கு, அடுத்த ப்ரமோஷனுக்கு, அடுத்த கிளாஸுக்கு போறதுக்கு, அடுத்த கட்ட உயர்வுக்கு தான் எக்ஸாம் வருமே தவிர பிரச்சனையில கீழே விழுந்து தாழ விழுந்து மிதிப்பட்டு போகிறதுக்கு அல்ல. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு சோதனை வருதா, அடுத்த கட்ட ப்ரமோஷன் எனக்கு காத்திருக்குன்னு சொல்லணுமே தவிர பிரச்சனைக்கு உரியவங்களை பார்த்து சபிச்சிட்டு இருக்க கூடாது. பிரச்சனைக்கு உரியவங்களை பார்த்து வேதனைப்பட்டு இருக்க கூடாது. பிரச்சனைக்கு உரியவங்களை பார்த்து அழுதுட்டு இருக்க கூடாது. இவங்க எனக்கு நன்மை செய்துட்டாங்க, இவருக்கு கொஸ்டின் பேப்பரா தான் இருந்திருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க சொல்லி பாருங்களேன். இதயத்துல பகை இருக்காது, இதயத்துல கசப்பு இருக்காது. கர்த்தாவே எனக்கு கொஸ்டின் பேப்பரை இவர்களை பயன்படுத்தி நிறைய நன்றி. நான் அந்த அவங்களோட பேர்களை சொல்லி பிள்ளைகிட்டையும் சொன்னேன், மக்களே பேரை சொல்லு, இவங்களாம் கொஸ்டின் பேர் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு பிரச்சனை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நான் அடுத்த கட்ட ப்ரமோஷனுக்கு போயிட்டே இருப்போம், அடுத்த கட்ட சபை வளர்ச்சிக்கு சபை போயிட்டே இருக்கோம். அல்லேலூயா. இந்த பிராக்டிஸுக்கு கொண்டு வாங்க. அப்ப யார் மேல உங்களுக்கு கசப்பு வராது, யார் மேல உங்களுக்கு எரிச்சல் வராது. வீட்டுக்கு ஆராதனை முடிச்சு போனோடனே கணவர் ரொம்ப கோபம், எங்க போயிட்டு வரேன்னு திட்டுறாரா, ஆண்டவரே கொஸ்டின் பேப்பர் அப்படி நினைங்க, கோபமே வராது.
அவங்கள ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே பொறுமையை தாங்கன்னு கேளுங்க, பிரச்சனை இருக்காது. நற்கிரியை செய்யுங்க. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. எதுக்கு தீமை செய்ய பழகுறீங்க? தீமை செய்ய நினைக்கிறவங்க அவருடைய வருகை வந்தா கைவிடப்பட்டுருவோமே. இவ்வளவு நாள் ஆராதித்ததும் துதித்ததும் வேஸ்டா போயிடும். ஆராதிச்சுட்டு வீட்டுல போயிருப்போம், யாராவது உங்களை திட்டுவாங்க, அவங்க மேல எரிச்சல் படுவீங்க, அந்த நரகத்திலே வருகை வந்துடும். எதுக்கு அந்த வீண் பிரச்சனை? இப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஆவிக்குரிய சபையில தேவ பிள்ளைகளுக்குள்ள இதை பழகிக்கொள்ள. ஆண்டவர் தீமை செய்யக்கூடாதுப்பா. தீமை செய்கிறது போல வந்தால் ஆண்டவரே நன்மையாய் மாற்றுங்கப்பா, நன்மையாய் முடிய பண்ணுங்கப்பா. எங்க சபையில முடிக்க போறேன், ஒரு அம்மா எப்போ என்ன திட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன திட்டுனா அவங்களால தூக்கம் வரும். ஆராதனை முடிச்ச உடனே பஸ் ஸ்டாப்பில் போய் நின்று பாஸ்டம்மாவை 10 வார்த்தை சொன்னால் அவங்க சந்தோஷம் பண்ணி விட்டு போவாங்க. அப்படி அவங்களுக்கு ஒரு ஆசை. அப்போ மற்ற மக்கள் பார்த்துட்டு சொல்லுவாங்க, பாஸ்டம்மா அவங்கள ரொம்ப திட்டுனாங்க பாஸ்டம்மா, எங்களுக்கே கஷ்டமாக இருந்து புறஜாதி மக்கள்லாம் கேட்டுட்டு சிரிச்சிட்டு நின்னாங்க அப்படி சொல்லுவாங்க. எனக்கு மனசுக்கு ஒரு பக்கம் உண்மையிலேயே கஷ்டமாக தான் இருந்தேன். டெய்லி அப்படி பண்ணுவாங்க. அப்படி இவங்களுக்கு எப்படியாவது ஒரு நன்மை செய்யணும். எனக்கு ஆசை வந்துட்டு, அதனால ஒரு நல்ல ஒரு சாரி வாங்கினேன். நல்ல ஒரு சாரி வாங்கிட்டு அவங்க என்ன பார்த்த உடனே இப்படி கட்டிட்டு போயிடுவாங்க. சபையில தான் வருவாங்க, ஆராதிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் நான் என்ன பார்த்த மட்டும் இப்படி பார்த்துருவாங்க. அப்படி ஒரு அன்புள்ள சகோதரியான்னு தெரியல எனக்கு. அதனால ஒரு நாள் கூப்பிட்டு, எக்கா உங்களை தாக்கான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுதுறேன். என்ன அப்படின்னு வந்தாங்க, ஒரு சாரி வாங்கினேன், உங்களுக்கு சாரியா அப்படின்னு கேட்டுட்டு உடனே கையில் கொடுத்துட்டே வாங்கிட்டேன். அன்னைக்கு பேசின பேச்சு தான், இது வரைக்கும் பேச மாட்டாங்க. நான் திருப்பி என்கிட்ட சொன்னவங்கள்ட்ட அப்படியா அப்படின்னு சொல்லி விட்டுருந்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் சண்டை தான் நடந்துட்டு இருக்கும். ஒரே ஒரு சாரி 1000 ரூபாய், 1000 ரூபாயில பிளாஸ்டர் போட்டு விட்டாச்சு. நன்மை செய்திருங்க, பிளாஸ்டர் போட்டாச்சு. இனி பேச மாட்டாவே. பேச தொடங்கினோடனே சாரி முடிஞ்சிட்டு மேட்ரு. அப்ப உங்களுக்கு வாழ்க்கையில தீமை செய்யறாங்களா, நன்மை செய்திருங்க, பிரச்சனை சால்வ் ஆயிரும். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன் அவங்க சாபத்தை வாங்கணும்? நீங்க நன்மை செய்ய, உங்களுக்கு பிரதிபலன் கூடிட்டு, அங்க பொக்கிஷம் கூடிட்டு. இங்க 1000 ரூபாய் தானே செலவழிச்சீங்க, 10000 ரூபாய்க்கு பொக்கிஷம் கூடிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எல்லா இடத்திலையும் வாழ்க்கையில சாட்சியை காத்துக்கொள்ள பழகி கொள்ளுகிற போது நம் கனத்துக்குரிய பாத்திரமாக ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. அப்போ ஒருவேளை ஏதாவது காரியங்கள்ல வாழ்க்கையில கனம் இல்லாம இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை நிச்சயமாய் அவர் உங்களை கனப்படுத்துவாராக. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அந்த பாவியான ஸ்திரீ தன்னுடைய பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றின போது கர்த்தர் சொல்லுகிறாரு, இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். அவரிடத்திலேயே அந்த பாவியான ஸ்திரீ நற்கிரியை செய்துட்டாளா? அவர் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்க பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் அவர் செய்ததும் சொல்லப்படும். அப்படியானால் நற்கிரியை செய்கிறது எல்லா சூழ்நிலையிலும் சொல்லப்படுகிறதாய் மாறும். இந்த பாவியான ஸ்திரீ செய்த நற்கிரியை அவர் சொல்லுகிறாரே, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்க பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் அவள் செய்ததும் சொல்லப்படும். இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தப்படுறீங்க, ஆண்டவரே என்ன ஒரு கனமுள்ள கனத்துக்குரிய, நிறைய பூச்சி உள்ள போயிட்டு டேஸ்டா வேற இருக்கு, எத்தனை கனத்துக்குரிய பாத்திரமா மாறணும்னா பரிசுத்தமாக்கப்பட்டதா இருக்கணும், எஜமானுக்கு உபயோகமானதா இருக்கணும், எந்த நற்கிரியை செய்ய ஆயத்தமாக்கப்பட்டதா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை இந்த 3 தகுதிகளும் உடையவர்களா இருந்தும் இன்னும் நான் கனப்படுத்தப்படவில்லைன்னு இருக்கிறீங்கன்னா நிச்சயம் ஒரு நாள் வரும். அகாசுர் ராஜனுடைய தூக்கம் கலைகிற ஒரு நாள் வரும். நாளாகம புஸ்தகம் திறக்கிற ஒரு நாள் வரும். மொர்தெகாயை கனப்படுத்துகிற ஒரு நாள் வரும். ஒரே ராத்திரியில 2 பேருக்கு தூக்கம் கெட்டு போயிட்டு அகாசுர் ராஜாவும் தூக்கத்தை இழந்துட்டாரு, ஆமானும் தூக்கத்தை இழந்துட்டான். 2 பேருக்கு டார்கெட் மொர்தெகாய். அகாசுர் ராஜாவும் மொர்தெகாய் பார்க்கிறாரு, ஆமானும் மொர்தெகாய் பார்க்கிறான். தூக்குமரவும் ஆமானுக்காக செய்யப்படுது, நாளாகம புஸ்தகம் தூக்குமரவும் மொர்தெகாய்க்கு செய்யப்படுகிறது, நாளாகம புஸ்தகமும் மொர்தெகாய்க்கு திறக்கப்படுகிறது. கர்த்தர் கனப்படுத்துகிற ஒரு நாள் உண்டு, கனப்படுத்துகிற நாள் உண்டு. உண்மையாய் இருங்க, உண்மையாய் வாழுங்க, பரிசுத்தமாய் வாழுங்க, கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்க. நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிற ஒரு நாள் உண்டு. அல்லேலூயா. ஆமானுடைய சதி திட்டங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற தெய்வம் அல்ல, ஆமானுடைய தூக்கு மரத்தில் தூக்கி விடுகிற தெய்வம் அல்ல. அதே ஆமானுடைய கண் முன்னாடியே குதிரை மேல உயர்த்தி வைத்து ஏற்றி வைத்து அழகு பார்க்கிற தெய்வம். அல்லேலூயா. எத்தனை பேர் தெய்வத்துக்கு உண்மை உள்ளவளாய் வாழணும்னு இன்னைக்கு அர்ப்பணிக்கிறீங்க? ஆண்டவரே, இதுவரைக்கும் ஏதாவது காரியங்களை பரிசுத்த குலைச்சல் வந்திருக்குமானா,
எஜமானுக்கு உபயோகம் இல்லாம இருந்திருப்பேனா, நற்கிரியை செய்ய தவறி இருந்தோம்னா இன்னைக்கு என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எனக்கு நாளை இரக்கம் செய்யுங்க. நான் ஒரு கனப்படுத்தப்பட்ட பாத்திரமாய் மாறணும்னு விரும்புகிறவங்க எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமே. தேவ சமூகத்தில் உண்மையுள்ள இருதயத்தோடு கூட முழங்கால் படிக்கிட்டு உண்மையுள்ள இருதயத்தோடு கூட ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தினவர்களாக, தேவ சமூகத்தில் பரிபூர்ணமாக நம்மை அர்ப்பணித்தவர்களாக இருதயம் நிறைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமே. இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு பேசிக்கொண்டே இருந்தாரே. உங்கள் சத்தம் உயரட்டுமே. உங்கள் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமே. உங்கள் இருதயம் நிறைந்து ஆண்டவரோடு பேசுங்க, பார்க்கலாம். உங்க சத்தம் கேட்கட்டும். உங்க சத்தத்தை கேட்க ஆவியானவர் ஆசையாய் வந்திருக்கிறாரே. ஆவியானவர் ஆசையாய் வந்திருக்கிறபடினாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, வாய்களை திறந்து அப்பா என்னை ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுங்கப்பா. உடஞ்ச பாத்திரமாய் இருக்கிறேன் ஆண்டவரே, நொறுக்கப்பட்ட பாத்திரமாய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே ஆண்டு கோபாக்கினை பாத்திரமாய் மாறிவிடக் கூடாதுப்பா. கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் மாற்றப்படுவதற்காக ஒரு பரிசுத்தம் என் வாழ்க்கையிலே உண்டாவதாக, பரிசுத்தம் என் வாழ்க்கையிலே உண்டாவதாக. எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் மாற்றுங்கப்பா. ஒரு சாதாரண கழுத பிழையாம பார்த்து கேட்ட கேள்வி பிழையாம் சொல்லிட்டார் இல்ல, ஆனா நாங்க உண்மை பார்த்து இந்த கேள்வி கேட்க முடியுமா? எஜமானுக்கு உபயோகமா இந்த நாள் வரைக்கும் இருந்திருக்கிறோமா? ஆண்டவரே ஆண்டவரே, ஏதாவது உபயோகம் இல்லாத தன்மைகள் வந்திருக்குமானா இந்த ராத்திரி வேளையிலே இந்த உபவாச ஆராதனை 3ஆவது நாளிலே என்னை அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிங்க பார்க்கலாம். இதை நிறைஞ்ச ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஏசப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. உமக்கு உபயோகமான பாத்திரமா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்னை வணைந்து கொள்ளுங்கப்பா, என்னை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. புது சிருஷ்டியாய் மாற்றுங்கப்பா. நல்ல குயவனே என்னை வணைந்து கொள்ளுங்கப்பா. வேற பாண்டமாக, புதிய பாண்டமாக, புது சிருஷ்டியாக புது இருதயத்தை எனக்குள்ள தாருங்கப்பா. புது இருதயத்தை தாருங்கப்பா. நீங்கள் புது இருதயத்தை உண்டு பண்ணி கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. துன்மார்க்கன் ஏன் சாக வேண்டும்? கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார், துன்மார்க்கனே நீ ஏன் சாகணும்? துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாகிறது ஆண்டவருக்கு எவ்வளவே பிரியமல்ல. இந்த தேவ சத்தத்தை கேட்கிற சகோதரனே, நீ சாகிறது தேவனுக்கு பிரியம் அல்ல. நீ தப்பி பிழைப்பது அல்லவோ, நீ மனம் திரும்பி பிழைப்பது அல்லவோ தேவனுக்கு பிரியம். துன்மார்க்கன் சாகிறது ஆண்டவருக்கு பிரியம் அல்ல. துன்மார்க்க மரணங்கள் வேண்டாம் ஆவியானவரே. ஒருவரை நரகத்துக்கு பெயரக்கூடாதுப்பா. ஒருவருடைய ஆத்மாவும் கெட்டு பெயரக்கூடாது ஆண்டவரே. என் தகப்பனே, என் தகப்பனே, வந்திருக்கிற பிள்ளைகள் மீது மகிமை ஊற்றப்படுவதாக. எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாக, எந்த நற்கிரியை செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக ஆண்டவர் வணைந்து கொள்வீராக.